பரணி ஆரம்பிங்க, பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க. நீங்க சொன்னாதான் சரி, நீங்க கோவச்சுக்கே மேல வரலையா, அப்புறம் எப்படி சொல்றது? சீக்கிரம் சொல்லுவீங்க. இப்பதானே வந்தீங்க. சரி, ரைட், அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட் வந்து அப்படியே ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சார் எல்லா வீடியோவும் நம்ம பேசணும்னா கேட்டாரா என்னன்னு தெரியல, பார்த்தாரான்னு தெரியல, இல்ல ட்விட்டர்ல ட்வீட்லாம் பார்த்தாரான்னு தெரியல. அந்த ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க கட்டா குஸ்தி 2க்கு, ஃபன்னா இருந்துச்சு. நீங்க தானே கிரெடிட் வேணும்னு கேட்டீங்கன்னு சொல்லி டைரக்டர் சொல்ற மாதிரி அது ஃபன்னா இருந்துச்சு. அதான் கட்டா குஸ்தி 2லேருந்து புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபன் ப்ரோமோ. அப்புறம் ஒன் பீஸ் அனிமே அதோட ரீமேக் வந்துட்டு பண்ணுறாங்க, அனிமேலேயே ரீமேக் பண்ணுறாங்க. அது 2027 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மீசை முறுக்கு 2லேருந்து அடி போடி அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சூப்பர் சுப்பு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸு, ஸோ அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 2 ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் பவிஷ் நடிக்கிற லவ் ஓ லவ் அந்த படத்தோட ட்ரெய்லர் ஜூன் 26 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சத்யவன் சாவித்ரி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிப்பிபி அதோட லிரிக் வீடியோமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷங்கரோட பையன் நடிக்கிற லவ்வர் பாய் அந்த படத்தோட பூஜை கிளிம்ஸ் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ராமின் லீலா ரியோராஜ் ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் யார் யார் இவள் அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கட்டாகுஸ்தி 2வோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்துட்டு 26 ஜூன் ஸ்ரீசக்தி சினிமாஸ் பொள்ளாச்சியில் நடக்குது, ஈவினிங் 6:30 PM. அப்புறம் இன்னைக்கு வந்து மேஜரான அப்டேட், தர்மன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற படம், அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக்கலில் கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து டாக்டராக நடிக்கிறாரு. அஸ்வத் மாரிமுத்து ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். படையப்பா ப்ளஸ் வேட்டையாடு விளையாடு ஸ்டைலில் இருக்கும். படையப்பா படம் வந்து ஃபேமிலி அந்த மாதிரியும், த்ரில்லர் ஜோனில் வேட்டையாடு விளையாடு மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜஸ்டிஸ் வில் ப்ரிவேல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அப்புறம் சர்தார் 2 கார்த்தி நடிக்கிற படம், அந்த படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பர்னி ப்ரோ, இது கேட்டாருன்னு சொன்னீங்க, அதாவது சொல்லுங்கப்பா யாராச்சும், என்னாச்சு ஜில்லு ப்ரோ, என்ன சொல்லுங்க. இல்ல அவர் பேச ஆரம்பிச்சாரு, அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பேஸ் கேட்கறாருன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் டெய்லி மோகன்தாஸ் அழுதுட்டு இருக்கிறேன், அதுக்கு ஏதாவது சொன்னாரான்னு சொல்லுங்க பார்த்து. ஏங்க நான் சும்மா ஃபன்னா சொன்னேங்க. ஏங்க நீங்க வேற, ஏங்க அந்த படம் வரான்னு தெரிஞ்சு ஏங்க டெய்லி ஒரு வார்த்தை அதை சொல்லி 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 இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அதுதான் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். பர்னி ப்ரோ, நீங்க ஆக்சுவலா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு, பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக வந்து அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்க வந்து என்னை வந்து கான்ஃபிடன்ஸ் லோ பண்ணாதீங்க. இல்ல ஆக்சுவலா ஜில்லு இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அது கேட்கறதுக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு. நம்ம இங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்துட்டு, இல்லைன்னா ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து தான் நம்மளோட முடிவை இங்க தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க எத்தனை ஆல்டர்னேட் யூனிவர்ஸுக்கு போனாலும் சரி, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்காது, இந்த படம் வெளியே வந்திருக்காது. ஸோ அதனால அதை விட்டுருங்க. இது இன்னொரு அப்டேட் விட்டீங்க ப்ரோ, இது டிசியோட ரிலீஸ் டேட் 31 போட்டுருந்தீங்க. அது அபிஷியலா வரலையே. ஓ அப்படிங்களா, சொல்லல. நீங்களா சொன்னீங்களா? ஓகே ஓகே. ஆமா, அது ஆனா டிசி வந்து இது 31 தான் வருது, ஜூலை 31 தான் வருது. அது இதா வரட்டும், அபிஷியலா வரட்டும், நம்ம சொல்லிடலாம். ஓகே ஓகே. இது GTA 6ஓட ரேட்டை பாத்தீங்களா? 7500 ரூபா. எங்கிட்டு போறதுனே தெரியல. நாங்க நேத்தே சொல்லியிருந்தோமே, நானும் இல்ல, நான் பாஸ்ட் ஒரு 5 days கிட்ட வர முடியல ஸ்பேஸுக்கு. அதாங்கண்ணா. 7500 போக அதுக்கு விளையாட பிளே ஸ்டேஷன் ஒண்ணு வேணும்பா, அதுதான் முக்கியம் இங்க. சோ பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு எனக்காக.
சூப்பரு, அருமை. அப்படின்னு நானும் நினைச்சேன், பட் முடியாது சார். விஷாலன் இருக்குன்னு சொன்னாரு, அப்படிங்களா? விஷால் வச்சிருக்காரு, மதுரை போயிட்டு. அவ்வளவுதான், போயிட்டு ஆடிட்டு வேண்டியதா. என்னண்ணே இப்ப இது இந்த வாரம் என்னென்ன படம் போறீங்க சொல்லுங்க. நான் 4 படம் வச்சிருக்கேன், 3 போட்டாச்சு, புக் பண்ணியாச்சு. 1 வரட்டும், பேஸ்ட் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் பொறுத்து போய்க்கலாம். எந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத் பேஸ் போறீங்க? இது அந்த ஒரு சைனீஸ் அனிமேஷன் படம் ஒண்ணு வருது ப்ரோ, பூனி பேர்ஸ்னு சொல்லிட்டு. அது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சா? அது ஒரு நான் இது 2 சீசன் இருக்கு, 104 எபிசோட் இருக்குன்னாங்க. அது ஏதோ டிவி சீரிஸ் பேஸ்ல வந்துச்சான். இல்ல எனக்கு புரியல. பூனி பியர்ஸ் தானங்க? ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல அது ஏங்க நீங்க சொல்றது புரியுது, செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதான் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு டக்குன்னு. இல்ல அதுக்கு அது ஏதோ நிறைய இதெல்லாம் இருக்குது போல, ஒரிஜினல் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது போல, தெரியல. நான் அது தமிழ் டப்ல ஆக்சுவலா வருது. ஆமா வருது. சரி, அனிமேஷன் நல்லா இருந்துச்சு, சரி போலாம் அப்படி சொல்லிட்டு. இது அப்புறம் இந்த வாரம் போட்டிருக்க படம் கான்சிட்டி, FDFS போட்டாச்சு. அப்புறம் நல்லா இருக்காம் படம். நல்லா இருக்குங்களா? கார்த்திக் வர்மா இப்ப குட் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. ஓகே நான் செக் பண்ணல, நான் இப்பதான் இப்பதான் எக்ஸ் வந்தேன். வந்துட்டு அப்படியே ஸ்பேஸ்ல ஜாயின் ஆயிட்டேன். எனக்கு என்ன அப்டேட்னே தெரியல. இல்ல இப்பதான் போட்டார், நம்ம ஸ்பேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டார். ஓகே ஓ நீ பிரீமியர் பிரீமியர் ஷோ போச்சு. ஓகே. அப்புறம் சூப்பர் கேர்ள் அது 1 மணிக்கு போட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு இது வந்து ஹாட்டின், அது ஈவினிங் ஷோ போட்டிருக்கேன். 1 டே 3 படம் அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியதான். இந்த அங்கீகாரமும் அந்தகனும் இந்த 2 படம் இருக்குல்ல, அது பெருசா ஐடியா இல்ல. அங்கீகாரமும் அந்தரனா? ஓகே. ஏங்க அந்தரன்லாம் வந்துட்டு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? எனக்கு புரியலையே. வேர்ட் ஆஃப் மவுத் வரும்னு. இல்ல ஐயா, நான் வேர்ட் ஆஃப் மவுத் சொன்னது அனிமேஷன் படம் சொன்னேன். பேர் மாத்திட்டீங்களா? என்னது புரியல? நீங்க ஸ்மார்ட் பர்னின்ற பேர் போற நெகட்டிவிட்டி பர்னின்னு பேர் வச்சுக்கோங்க ப்ரோ. ஃபுல் நெகட்டிவிட்டியா இருக்கீங்க வர. புரியலையே. நீ ஜில்லு ப்ரோ, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாப்பீங்கன்னு. நான் தியேட்டர்ல பாக்குறோம் பாக்கலையோ, ஒரு ஆள் வந்து பாக்குறேன்னு சொல்லி இதா இருக்காரு, நீங்க அவர் மோட்டிவேட் பண்ணி பிரச்சனை நீங்க விடுறீங்களா? நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நிமிஷம், சாரி மோகன் ப்ரோ, அவரை படம் ஏதாவது ஈவென்ட் வச்சாங்கன்னா வந்து கலந்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் பேசலாம். ப்ரோ நீங்க வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை வந்து நீங்க வந்து தப்பா பேசுறீங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க. இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு பிரஜன் பெரிய ஹீரோ ஆனா வந்து ஸ்மார்ட் பர்னி இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுங்க. ஒன்னும் மோகன்லால் தான் ஒருத்தர் பிடிக்காதுன்னு பார்த்தா, இல்ல மோகன்லால் டேரக்டரையும் பிடிக்க மாட்டேங்குது. அவர் அப்டேட் சொல்லவே இல்லை. நான் உங்க ஆள் அப்டேட் சொல்லவே இல்லை. நோபடி சிங்கிள் வந்துருச்சுல, சொல்லல. சாரி, உங்களுக்கே தெரியாது. நான் ஏதாவது அப்டேட் மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, அப்ப சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கே தெரியாது, இப்ப சொல்லிதானே தெரியும். உடனே வன்மம்னு வந்துருவாரு. நேத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வருதுன்னு சொல்லி, பட் இன்னைக்கு நான் மறந்துட்டேன், ஃபாலோ பண்ண, சாரி. இல்ல அந்த 2 படமும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். நீங்க யாராச்சும் பாத்துட்டு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். இல்லன்னா இந்த 3 படத்துல விட்டுற வேண்டியதான், 3-4 படத்துல விட்டுற வேண்டியதான் இந்த வாரத்துக்கு, அவ்வளவுதான். சூப்பர். நானும் சொல்லுங்க பிரதர். அதை பத்தி பேசுறதுதான் பர்னிட்ட டைம்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அவர் ரூட்டை பத்தி எங்கெங்கயோ போயிட்டாரு. இல்ல நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. அவர் காமிச்சிட்டே இருக்காரு, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அடிடாஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பிராண்ட்ல ஷூ இருக்கு தெரியுமா, சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிராண்ட் ஷூ இருக்கு. அதை போடுறது என்ன தப்புன்னு கேக்குறேன், எனக்கு புரியல. அந்த ஷூலயே சூப்பர் ஸ்டார்னு இருக்குங்க. அதுதாங்க அந்த பிராண்ட், அது பேரு அடிடாஸ் ஷூலயே அப்படி ஒரு பிராண்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் பிராண்ட் ஷூன்னு இருக்கு. அது போடுறது என்ன தப்புன்னு கேக்குறேன். சூப்பர் ஸ்டார் என்னங்க தப்பு? அதுல சொன்னவரை என்னங்க தப்பு? டைரக்டர் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஃபேன்ஸ் ரஜினி படம் தான் எடுக்க போறேங்கிறத அதுல சொல்றதுக்காக, இது வந்து இந்த கதைக்கு சம்மந்தப்பட்டிருக்கா இல்லைங்கிற அடுத்த விஷயம். நான் என்ன பண்ண போறேன், அவரோட படம் தான் எடுக்க போறேன். நீங்க வந்து யோசிக்க வேணாம். நான் வந்து பிரதீப் ரங்கன் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன், ஓமே கடவுள் அசன்சல் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன், நீ அப்படிலாம் பயப்பட வேணாம், நான் சூப்பர் ஸ்டாருக்கான படம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவர் ரசிகர்களை குஷி பண்றதா வச்சுக்காரு. ஒரு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு லைட் எல்லாம் செட் பண்ணி அதுல ஒரு ஸ்டார் வர மாதிரியும், அந்த தர்மன்லயே ஒரு ஸ்டார் இருக்க மாதிரியும், அப்படிலாம் ஒரு லைட்டிங் செட்டை வச்சு அதுல சூப்பர் ஸ்டார் அவரோட ஏற்கனவே இருக்க ஒரு பிராண்டு, அந்த பிராண்ட் இருக்க சூவத்துக்கு போட்டு விட்டுருக்காரு. இவருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுதுல்ல, டபுள் மேட்ச் ஆகுதுல்ல, அதனால தப்பு கிடையாது இல்லைங்கிறேன். அதனால இப்ப தப்பு கிடையாது இல்ல.
அது சொல்றதுனாலும் தப்பு கிடையாது. அவர் ஒரு டேரக்டர் ஸ்டேட்மெண்ட் தரணும், நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல இப்படி பண்ணணும், இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் தம்பி இந்த ஷூ போட்டு கொடுத்தேன், அவர் ஹீரோ ஏப்பா நான் சொல்லிட்டே இருக்க கழட்டி இதை வைக்க வேற ஷூ கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? அவரு லாஜிக்கா பார்த்தா ஆபரேஷன் தியேட்டர் ஷூவே போட மாட்டாங்க தான். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல ஒரு பேக்ரவுண்ட் ஒரு அதுல வந்து ஒரு நான் எடுக்க போற ஒரு சூப்பர் ஸ்டார் படம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்றதுக்கு அது விட்டுருக்காரு, அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் ஒரு படத்துல திரும்பி ரிப்பீட்டடா ஒரு ஸ்பாட்டு சூப்பர் ஸ்டார் திரும்பி வச்சா கூட நீங்க கேட்கற லாஜிக் இருக்கு. போன படத்துல வச்சீங்க, அதுக்கு முன்னாடி படத்துல இப்படியே வைக்கணுமா அப்படின்னு லாஜிக் இருக்கு. இது வந்து ஒரு படத்தோட டைட்டில் அவ்வளவுதான். ப்ரோ அவரு தர்பார் படத்துல இருந்து தான் இந்த மாதிரி பண்றாரு, புரியுதுங்களா? இப்போதான் லிங்கா படத்துல இருந்து தான் இந்த மாதிரி வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் நான் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க, அவ்வளவுதாங்க. அவர் எழுதுறவங்க இப்ப முன்னாடி பாட்டு எழுதுறவங்க அப்படிதான் எழுதுவாங்க. நீங்க வந்து அந்த பாட்ஷா படத்துல தங்க மகன் பாட்டுலயே அப்படி சூப்பர் ஸ்டார் எழுதியிருப்பாங்க. ஸ்டைல் தான் பாட்டுல இந்த அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு வரும், அதுலயும் சூப்பர் ஸ்டாருங்கெல்லாம் வரும். ராஜா சின்ன ரோஜால அப்பயே சூப்பர் ஸ்டார் யாரு கேட்டா சின்ன குழந்தைங்க சொல்லணும்னு இருக்கும். இதுல எல்லா படத்துலயும் இருக்கு. ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக டேரக்டரோ லிரிக் ரைட்டரோ சேர்த்து அது மாதிரி பண்றதெல்லாம் ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு குறிப்பிட்ட பீரியட்ல இருந்து இருக்கிற மாதிரி மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். நீங்க ஒன் சைடு மட்டும் பாக்குறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாக்கல. இப்பயே அதை வைக்கிறது தப்பே கிடையாது. அவங்கள ரசிகர்களை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, ரசிகர்களை ஒரு சந்தோஷப்படுறதுக்காக வச்சாங்கன்னா தப்பே கிடையாதுங்கிறேன். அதுல நீங்க அதாவது கதைக்கு சம்பந்தம் இல்லாம ஒட்டுது அப்படின்னா நீங்க இப்ப நீங்க தர்பார்லயா அதுல ஏதோ ஒரு பாட்டு தர்பார் தானா சூப்பர் ஸ்டார் வேட்டையன்ல சூப்பர் ஸ்டாரடா அப்படின்னு வைக்கிறாங்கன்னா நீங்க அதை கேட்கறா. ஏன்னா அவர் வந்து ஒரு போலீஸ், ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அங்க வந்து இந்த சூப்பர் ஸ்டாரடா சாங் மேட்ச் ஆகலையே, அது கதைக்கு ஒட்டாம இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஒரு கதையோட லாஜிக்கா நீங்க கேள்வி கேட்கற நியாயங்களாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் படத்தை வந்து இந்த மாதிரி நான் ஜானர்ல எடுக்க போறேன், ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்டமா இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். டைரக்டரும் போஸ்டர் டிசைனரும் சேர்ந்து தர ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல எல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் பார்க்கணும், இது ஒரு டீசரோ ட்ரெய்லரோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளவுதான். இதுலலாம் அவர் சொல்லணுமா இப்படி சொல்லணுமாங்கிறலாம் தேவையே இல்லை. இதுல சில பேர் சொல்லியிருக்காங்க அண்டர் எஸ்டிமேட், இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். ஏங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் கூட நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இன்னைக்கு வந்து படம் ஆரம்பம், அந்த ஆரம்பத்துக்கு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்டோட சேர்த்து. இது வரைக்கும் தலைவர் 173 தலைவர் 173 2 தடவை போட்டாச்சு, அப்படி பண்ண வேணாம், இந்த வாட்டி வந்து டைட்டிலோட பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுலயே அஸ்வந்த் மாரிமுத்து என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த என்டர்டைன்மெண்ட் தான் அவர் பண்ண போறாரு, அவ்வளவுதான். ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்துல நம்ம அதுக்கு மேல இவ்வளவு தூரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிப்போம். பரணி இதை ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பிப்பாருதான் இன்னைக்கு அந்த டைட்டிலே அவர்கிட்ட சொல்லி அமிச்சேன். அவர் அப்படியே போயிட்டாரு ட்ராக். அடுத்த வாரம் படத்துக்கு என்னென்ன பார்க்க போறீங்க, ஏது என்ன மலையாள படம், அது கேமுன்னு பார்ப்போம். சரி, ரைட். தர்மன் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? பரணிட்டு இருந்தே ஆரம்பம். பரணி தான் ஆரம்பிக்காம லேட் ஆக்குற காரணம் பரணிட்டு இருந்து ஆரம்பம். பரணி சொல்லுங்க. பரணி, எனக்கு போஸ்டர் வந்து ஓகே தான். மீன்ஸ் டைட்டில்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படத்துல கான்ஃபிடென்ட்லாம் வச்சுக்கேன். ஆனால் போஸ்டரா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் டைட்டில் மாசா இருக்கு. கதையாகவும் வந்துட்டு ஐ மீன் என்ன சொல்ல, டாக்டரா வந்துட்டு அவரை பெருசா நான் பார்த்தது இல்லை எந்த படத்துலயும். அதனால வந்துட்டு ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு, ஜட்ஜனே அப்படிங்கிற படத்துல மட்டும் தான் டாக்டரா நடிச்சிருக்காரு. ஓகே, அதான் அது ஒரு மாதிரி கியூரியஸா இருக்கு எப்படி இருக்கும் ஸ்டோரின்னு சொல்லி. அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து அவர் எப்பயுமே வந்துட்டு படம் ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பார். அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல டீமும் வச்சிருக்காரு. ஸோ அதனால நான் ஹை ஹோப்ஸ் இந்த படத்துக்கு. அதுவும் வந்து இப்போ 2 பேருமே கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு, கமல்ஹாசனும் கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காருல்ல. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்த படத்து மேலே. போஸ்டராக எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணி விட்டுருக்கலாம் தான் தோணுச்சு. எனக்கு இதை அப்படியே எடிட் பண்ணி நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அது பிரதீப் ரங்கநாதனோட ஃபோட்டோ வச்சு, அதுதான் பக்காவாக மேட்சாக இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் எவ்வளோ ஒல்லியாக இருப்பார், அவர் உடம்புல ரஜினி முகத்தை தூக்கி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இப்போது போஸ்டர் சுத்தமாக பிடிக்கல. லுக்கு அதை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஹேர் ஸ்டைலு, விக்கு, அதெல்லாம் என்னடா இவ்வளோ சீக்கிரம் போஸ்டர் விட்டுருக்க வேணாம தான் தோணுச்சு. டைட்டில் மட்டும் சொல்லிடலாம்னு தோணுச்சு. டைட்டில் எனக்கு ஓகே தான். மற்றபடி இன்னைக்கு ஸ்பீச் 3 பேர் ஸ்பீச்சும் கேட்டேன், கமல், ரஜினி அண்டு டைரக்டர். எனக்கு டைரக்டர் ஸ்பீச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இது படமாக சூப்பராக வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் இருக்குது. எஸ்பெஷலி இந்த வருஷம் 12/12/26 பேட்டை கிளிம்ஸ் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ரஜினியோட கிளிம்ஸில் இன்னைக்கு ரிப்பீட்டில் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ் வரும்னு தோணுது. அந்த ஸ்பீச்லேயே நான்
தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 12/12/26க்காக வெயிட்டிங், இந்த படத்துக்காகவும் வெயிட்டிங். ஆக்சுவலா அஸ்வந்தோட அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா சூர்யா சிம்பு இப்படி போவார்னு பார்த்தா தலைவர் வழக்கம் போல வந்துட்டாரு அப்படின்னு. சரி, பண்றதா பண்ணட்டும். எனக்கு ஆக்சுவலா அந்த சிவியோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி சிவியோட பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பட் அந்த நீ வரவே கலவரமே, அந்த கத்திரிக்கோல்லே ஸ்டார் சிம்பிள், அதெல்லாமே சேர்த்து நான் ஒரு மாதிரி கமிட் ஆகிட்டேன் மைண்ட் அளவில். நல்லா சரி, ஒரு புதுசாக சேர்றாங்க, நல்லா இருக்கும் கமல் இப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப சுந்தரிசி அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. ஒரு வழியா நாளையிலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு அடுத்த சம்மருக்கு படத்தை இருக்குன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, தலைவர் ஃபேனா எனக்கு பார்க்கும்போது ஓகே தான், என்னடா பண்ணிச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நிஜமா. இதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இந்த தலை அந்த உடலோட அந்த இணைகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு நிஜமா. இப்ப மாவீரன் சொன்ன மாதிரி தான் பார்த்த உடனே எனக்கு இந்த பிரதீப் ரங்கநாதன் தான் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த பாடி இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு இது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கேர்லெஸ்னஸா லதாஜி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. போஸ்டர் ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு எனக்கு நிஜமா. டைட்டிலும் வந்து ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இந்த எப்படி இந்த பழைய படம்லாம் இருந்துச்சுல, தர்மத்தின் தலைவன், தர்மதுரை, அது மாதிரி தர்மன் நல்ல ஒரு டைட்டில் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா, ஆனா அவர் பண்ற இதுக்கும் அந்த போஸ்டர்ல இருக்க இதுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த இது பார்க்கும்போது. வெட்டி வீசிருக்க மாதிரி கையில கத்திலாம் வச்சிருக்காரு. ஆனா கீழே டைட்டில் பார்த்தோம்னா வந்து தர்மன் இருக்கு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்பீச்சும் வந்து நான் மாவீரன் சொன்ன மாதிரி 3 பேர் ஸ்பீச்சும் கேட்டேன். ஆனா தலைவர் என்ன இப்படி சொல்ல வச்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் வேதனையா தான் இருந்துச்சு. சொல்லியிருப்பார்ல, என்ன நம்ம பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிடிச்சவங்களும் வந்து எப்படின்னா வந்து எல்லாம் பிடிச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல ஒரு மாதிரி. அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு ஓகே, நல்லா ஒரு அஸ்வத் மாரிமுத்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. டிராகன் அந்த ஓமை கடவுள் இது மாதிரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சமைச்சு தருவார்னு நினைக்கிறேன் படத்தை. டைம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஹாப்பி. பார்ப்போம் என்ன மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது. அதே மாதிரி த்ரில்லர்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் சொல்ற மாதிரி ஒரு நல்ல த்ரில்லர் இது மாதிரி சொல்றாங்க. இதை வந்து கிளீஷேவா சொல்லாம நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா வரும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது மோகன் பேசி முடிச்ச அப்புறம் தான் எனக்கு பத்துச்சு. அது மோகனுக்காக இல்ல, ஆனா சொல்றேன் இதை மோகன் உங்களுக்குன்னு எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் என்ன பண்றாங்க இங்க அப்படின்னா, அடுத்தவங்க ஒரு 4-5 ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே உள்வாங்கி இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாங்கன்னு தோணுது. இங்க பெரும்பாலும் இங்க ஆட்கள் நம்ம ஒரு 4 பேர் ஒப்பீனியன் கேட்டு அந்த 4 பேர் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொன்னா அந்த 4 பேரையும் ஒன்று மிக்சியில போட்டு அரைச்சி நம்ம அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்ம ஒரு ஒப்பீனியனை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் இப்போ மோகன் சொன்ன பாயிண்ட்லயே நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே கேவலமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ட்டாரு. ஆனா கடைசியில ஓவராலா நல்லா இருந்துச்சு. அப்படியா கேவலங்கிறது இயற்கையில சுத்தமா எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஓவராலா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட அவர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியம், இவர் சொல்றப்ப எனக்கு நிறைய பேர்த்த பாக்குறேன். என்னன்னா ஜஸ்ட் இது வந்திருக்கிறது வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான், ஓகேவா? அதுல இவ்வளவு டீட்டெயிலிங் இவ்வளவுதான் பாக்கணுமா அப்படிங்கிறது. நீங்க சொல்ற ஒரே ஒன்று தான், இந்த தலைவர் 173க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்துச்சுல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. அது இல்லைன்னு சொல்லல. நீ வரவே கலவரமே, விரல் சொடுக்குனா அதில் மழை புயல் வருமே, முடி களைச்சிட்ட நிலம் இங்கு தீப்பத்துமே அப்படிங்கிற வரும். அதுக்கப்புறம் இன்னும் கடைசி ஒன்று வரும், இங்க தொடங்குது தலைவர் கலவரமே. அப்படி வந்து அது வந்து ஒரு பில்டப்பா பயங்கரமா ஒரு ஒர்க் இருக்கும். அது வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி அவருக்கு கிடைச்சிருக்க டைம் பயங்கரமா கிடைச்சிருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அதுக்கு அவருக்குமானது பயங்கரம் கிடைச்சி பயங்கரமா ஒர்க் பண்ணி டீம்ல உட்காந்து எழுதுனாங்க. போஸ்ட் டிசைன் டியூனி ஜாயின் பண்ணியிருந்தாரு. டியூனி ஜாயின்ங்கிறது கோட், தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த கோட் பப்ளிசிட்டி டிசைனர். அவரை மாதிரி யாராலையுமே வர முடியாது. டைட்டில் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே அவரை மாதிரி யாராலையுமே வர முடியாது. அவர் அந்த என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த நூல் அவர் டைல இருக்குங்கிறதுக்காக நூலை வச்சு அவரோட சூப்பர் ஸ்டார் பேஸ் வர மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் டுமாரோ அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அதுலயே சூப்பர் ஸ்டார் பேஸ் இருக்கும். ஆனா அதை பாத்தீங்கன்னா அந்த தைக்கிற நூலை வச்சுமே பண்ணிருப்பாரு. அடுத்தது இந்த 173 அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அந்த சிஸ்டர்ஸை வச்சு அந்த கத்திரிக்கோளை வச்சு ஸ்டார்ஸ் கிரியேட் பண்ணி கிரியேட்டிவிட்டி நல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல நூலு, அவங்க புல்லட்டு, கன்னு எல்லாமே இருக்கும். அதே சமயத்துல அதாவது கதை கலத்தையும் டீட்டெயில சொல்ற மாதிரியும் சூப்பர் ஸ்டார் படமா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கபிலன் அவர் என்ன பண்றாரு, இப்ப அவரோட எல்லா படங்கள்லயும் பயங்கரமா அது இந்த என்ன படம் நினைக்கிறேன், குபேரா நினைக்கிறேன், அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அவரோட வேலை.
அந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் குப்பைகள் எல்லாம் சேர்ந்து தனுஷோட உருவம் வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த இரும்பு எல்லாம் சேர்த்து அதுதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஏஐல வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா படமும் ஏஐ போஸ்டர் போட்டு பண்ணி ஐடியா கிரியேட் பண்ணிட்டாரு. இதுலயும் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிச்சிருக்கிறாரு. ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த அந்த தலையில ஒட்டப்பட்டதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ரஜினி வந்து இந்த படத்துக்கு டெஸ்ட் ஷூட் போய் அது அழகா வந்து ஷூட் பண்ணி அந்த அவர் டாக்டர் கோட் போட்டு அதனால டாக்டர் நடிக்கிறாங்க நியூஸே லீக் ஆகி அப்படிதான் வந்துச்சு. அவரு இந்த ஜெயிலர் 2 கெட்டப்ல இருக்கிறாரு ஓகேங்களா. அந்த ஜெயிலர் 2 இந்த தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பீட் வச்சு அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் பிளாக்கா இருக்கும். இன்னைக்கு கூட அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த பேச்சுல அவர் தெரியும் உங்களுக்கு. அந்த லுக் மட்டும் இவங்க மறைச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ல ஃபுல்லா சால்ட் வர சால்ட் பேப்பர்னு இல்லாம ஜஸ்ட் சால்ட் மட்டும் இருக்க மாதிரி இந்த தாடிக்கு ரெடி பண்ணிருக்காங்க ஒயிட்டா. அதனால உங்களுக்கு அந்த போஸ்டர் ஒர்க் கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான். தவிர மற்றபடி முழுசா டோட்டலாவே லெதட்டிக்கா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அதுக்கு இந்த போஸ்டருக்கு இவ்வளவு டீட்டெயிலிங் ஃபர்ஸ்ட் லுக்கு படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிச்ச அப்புறம் வர லுக்கு கூட கிடையாது. குவாலிட்டியா இருக்கா குவாலிட்டி இல்லையான்னு அதை வேணா நம்ம இது பண்ணலாம், எப்படி சொல்ற பேசலாம். அந்த 173 அவங்க சொன்னும்போது சிபி செக்ரட்டரி டீம் வரும்போது ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. டியூனிக் பண்ணாரு. இது வந்து கபிலன் பண்ணாரு, நல்லா இல்லைங்கிறதோட ஒர்க் ரொம்ப கம்மியா இருக்கு, நல்லா பண்ணிருக்கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கேவலமா இருக்குன்னு சொல்றது எந்த வகையிலன்னு தெரியல. சரி ரைட் ஓகே. இல்லண்ணே சாரி இல்லண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு பார்க்கும்போது செட் ஆகல. எனக்கு ஓகேவா எது நல்லா ஆகலைங்கிறது ஒண்ணு இருக்கு. தர்மன்ங்கிற டைட்டிலுக்கு இது இந்த போஸ்டருக்கு என்ன சம்மந்தம் கேக்குறீங்க? அவர் பேருக்கு போஸ்டருக்கு சம்மந்தம் என்ன இருக்கு? ஆனா நான் செட்டா ஐ மீன் எந்த வகையில சொல்றேன்னா நான் நெகட்டிவா சொல்ல, இதை மாதிரி புரிஞ்சுங்க. ஆனா இல்ல நான் எந்த வகையில சொன்னேன்னா அதாவது கீழே அதாவது குத்திட்டு ஒரு மாதிரி தான் இருக்காரு வைலண்டா இருந்துட்டு கீழே தர்மன் இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருந்துச்சு அதை தான் சொல்ல வரேன் ஓகேங்களா. இப்ப பொதுவா சொல்றேன் இல்ல உங்களை மட்டுமே சொல்லல, இன்னும் 2-3 பேர் சேர்ந்து சொல்லிருக்காங்க என்னன்னா தர்மன் டைட்டிலுக்கு அந்த போஸ்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தன் பேரு வந்து தர்மன் வச்சா அதே மாதிரியே தர்மராசா தர்ம பிரபுவா இருக்குமா? அதே மேல என்னன்னா இதான் ஆனா ஆக்சுவலா சொல்லணும்னா இது ஒரு கான்செப்ட். அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க இத சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் எல்லாரும் ஐயா நல்லா இருக்குன்ட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 பேர் ஸ்பீக்கர்ல இருக்காங்க. இல்ல அதனால நான் கடைசியா எப்பவுமே சொல்லுவேன், நம்ம சொல்றதை யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. இவர் சொன்ன உடனே எனக்கு அது மத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறனால நான் சொன்னேன். இல்லைன்னா எல்லாருமே வந்து அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப புதுசாங்க. என்னன்னா இந்த கதைக்குமே இந்த கதையோட ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சோண்டு தெரியும், ரொம்ப இல்லை. இந்த படத்தோட ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை மேட்ச் பண்ணி இவங்க விட்டுருக்காங்கிறப்ப நம்ம அதை பார்த்தப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா தெரிஞ்சிச்சு. சரி ரைட் ஓகே, அதை பத்தி பேசலாம். நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க. கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு இன்சைட் சோர்ஸ் தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு பிளாட் தெரியும். எல்லாருக்கும் அப்படி இல்லை. எனக்கெல்லாம் பார்த்தோன்னே எதுக்கு இந்த அவசரம் தான் தோணுச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு அந்த போஸ்டரை பார்த்தோன்னே. ப்ரோ சரி அதான் பிரகாஷ்னா அதுவும் இல்லாம இப்ப நீங்க வந்து போஸ்டர் விடனா வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியை எதிர்பார்க்கறது என்னன்னா அவசரமா யாரு இது கேட்டனால டீட்டெயில்டா இது பண்ணலாம்ல ஓகேங்களா. ஏன்னா இப்ப ஒரு சின்ன இதெல்லாம் சின்ன சின்ன இம்ப்ரெஷன் தானா இது ஓகேங்களா. நல்லா வந்து இப்ப சிபி சக்கரவர்த்தி வந்து விட்டார்ல போஸ்டர் நல்லா இருந்துச்சு, அந்த சாங் அந்த சரி எல்லாம் எனக்கு ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு ஓகேங்களா. வந்து ஒரு நார்மலான ஒரு Tier 2 ஸ்டார் மாதிரி கிடையாது ஓகேங்களா, லெஜெண்டரியான அதுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பேன். பேசிக்கான இதுதானே, நான் அதுக்காக தான் சொன்னேன் ஓகேங்களா, மத்தபடி எதுவும் இல்ல. இல்ல அந்த பாயிண்ட் நான் 100% ஒத்துக்குவேன். சிபி சக்கரவர்த்தி அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல உழைப்பு இருக்கும், டீடைலிங் இருக்கும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு அந்த பேச்சை சொல்லியிருப்பாரு. அந்த படம் வந்து ஆப்கானிஸ்தான் ரஷ்யான் டிராவல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்து என்னது நியூக்ளியர் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல இருக்கும். அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், ராக்கெட் லான்ச்சர் இருக்கும், அந்த ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவோட மேப் இருக்கும். அந்த இவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மேப் இருக்கும். நீங்க மேப் அந்த கண்ணுல போய் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள உலகநாயகன் கண்ணு அப்படியே உள்ள போயிட்டு வந்து அந்த வேர்ல்டு மேப்ல ஆப்கானிஸ்தான் ரஷ்யா அந்த மேப் எல்லாம் போகும். அங்கிட்டு ராக்கெட் லான்ச்சர் ஒன்று கிராஸ் ஆகி போகும். போஸ்டர்லயும் அந்த டெய்லர்லாம் இருக்கும். போஸ்டர்ல அந்த டெய்லர் அவரு இப்ப டெய்லர் அந்த பாஸ்ட்ல என்னவா இருந்தாரு, இப்ப என்ன ஒரு ஹிடன் ஸ்பையா எப்படி இருக்கிறாரு, அது எல்லாத்தையும் அதுல டீட்டெயிலிங்கா வச்சிருப்பாரு. அது ஒரு டைரக்டர் அப்படி ஓகேவா, இந்த சிபி சக்கரவர்த்தி அப்படி. ஆனா இந்த டைரக்டரை பொறுத்து நான் எப்படி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓமே கடவுளே அவர் ஜஸ்ட் ஒரு லவ் ஃபிலிமா தான் நமக்கு வந்து அந்த போஸ்டர்ஸ் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியும். அந்த பாட்டு ஒண்ணு எல்லாமே பார்த்து தெரியும். ட்ரெய்லர் வரப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜய் சேதுபதி ஒரு கார்டு ஒன்று கொடுத்தோன்னே ஒரு கடவுளா இல்ல ஃபேக்கா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு படம் பார்க்கறப்ப டோட்டலா சர்ப்ரைஸ். ஒரு ஒட்டுமொத்த அந்த படத்துல நீ கதைப்படி பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் கேரக்டர் தப்பு பண்ணிருக்கோம். ஆனா நம்ம பாயிண்ட்ல அசோக் செல்வன் ஹீரோ மாதிரியும் ரித்திகா கேரக்டர் தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். MS பாஸ்கர் கேரக்டர் வில்ல மாதிரி பார்த்திருப்போம் அவங்க அப்பா கேரக்டர். ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு பிளாஸ்டிக் வச்சு டோட்டலா மாத்திருப்பாரு.
அதே மாதிரி டிராகன்ல பார்த்தோம்னா படம் ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி இருக்கும், படத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அது போக என்னன்னா கதைப்படி பார்த்தோம்னா அந்த மயில் வாகன கேரக்டர் பாசிட்டிவ், அதுதான் ஹீரோ, அதாவது மிஸ்கின் கேரக்டர். இவர் தான் தப்பு பண்ணிருப்பாரு, இவர் தான் வில்லன். கதையில நியாயமா பார்த்தா, நம்ம அதாவது தார்மீக அடிப்படையில பார்த்தா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி மிஸ்கின் அந்த படத்துல வில்லன் மாதிரி காமிக்கிற மாதிரி, அதாவது அவர் தான் இந்த ஹீரோ டார்ச்சர் பண்றாரு காமிச்சு. ஆனா எந்த வகையிலும் ஆடியன்ஸுக்கு மிஸ்கின் கேரக்டர் மாதிரி எரிச்சலே வராது. எல்லாமே பாராட்டுற மாதிரி பயங்கரமான ஒரு கேரக்டர் கொடுத்து பேலன்ஸ் பண்றதுக்கு படத்தை அப்படி டோட்டலா மாத்தி ஒரு ட்ரெய்லர் ஒன்று காமிச்சு படத்துல ஒன்று மாற்றணும் ஒரு வேலை எப்பவுமே பண்ணுவார். இவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் படத்தை டோட்டலா மாத்துற ஆளே இவரு. சில பேர் வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி ஒரு செட்டப் பண்றது, பயங்கரமா ஒரு ஹைப் ஏத்தி வேற லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்டுறது. அது ரெண்டு பேர் வேற வேற டேரக்டர்ல, அது சிபி சக்கரவர்த்தி, இது வந்து அசோக் குமார். நான் அந்த மாதிரி பிரிச்சு பாக்குறேன், அவ்வளவுதான். நான் இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் முட்டும் தரணும், எனக்கு பிடிச்சிச்சு அதனால மட்டும் நான் எனக்கும் பர்ஃபெக்டா பிடிச்சிச்சான்னு கேட்டா கண்டிப்பா அது இல்லை. எனக்கு போஸ்ட் நல்லா இருக்கு, ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், டியூனி ஜாயிண்ட்டை கொடுத்துருக்கலாம், எல்லாமே ஓகே. அதே மாதிரி அனிருத்தை தவிர மியூசிக் டைரக்டர் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் சும்மா அனிருத்துன்னு போகணும்லாம் கிடையாது. பிராண்ட் வெளிக்குன்னு புது காம்பினேஷன்ல போயிருக்கலாம், இல்ல அவருடைய டோட்டல் டீம் ரிட்டைன் பண்ணாங்கல்ல, எப்படி நிகேத் பொம்மி அந்த கேமராமேன், பிரதீப் ராகவ் அந்த எடிட்டர், இப்படி டோட்டல் டீமையும் ரிட்டைன் பண்ண மாதிரி மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ், அவர் பேர் என்ன, லியோன் ஜேம்ஸ் தானே, அவர் ரிட்டைன் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா போறதுன்னா புதுசா ரிப்பீட்டா அனிருத் பண்றதுனால ஒரு ரிப்பீட்டடா இல்லாம ஒரு காம்பினேஷன் இருக்கணும். ஐயோ அந்த போஸ்ட் அந்த பேரை பார்த்தோன்னா எரிச்சல் ஆயிட்டு, அது தனி கதை, அது விட்டுருவோம். ஆனா அது வந்து ஆர்கேஎஃப் ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கூட ஒரு படம் பண்றாங்களா ஆர்கேஎஃப் டேரக்டரா. ஆமா, அவங்க ஆர்கேஎஃப்ல இப்ப முக்கியமா இருக்காங்க ப்ரோ, ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க. அதனால அந்த ரெக்கமெண்டேஷன்லயா என்னன்னு தெரியல, அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே ஓகே, டவுட் நான் சொல்றேன் தலைவா. சரி சுகன் சொல்லிட்டோமா? ஒரே நிமிஷம். என்ன ஃபர்ஸ்ட் தலைவர் 173 வந்து யாரு பண்ற மாதிரி இருந்துச்சு, பார்க்கிங் டைரக்டரா இல்ல கேஸ்? இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் 173 பிளான் பண்ணல, கேஎஸ் ரவிக்குமார் வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது வந்து 173க்குன்னு இல்ல தெரியல, ஓகேவா. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 173 அதெல்லாம் ரஜினி அந்த ப்ரோல சொல்லிட்டாரு போல இருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு இருந்தோம், இந்த படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாக் வரும்போது கேஸ் ரவிக்குமார் படம் பண்ணலாம்னு ஐடியா இருந்திருப்பாரு போல இருக்கு, அவர் பேர் சொல்லிட்டாரு. அது நிறைய பேர் என்னன்னா இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அது வந்து இந்த வருஷம் வெளியே போனதுக்கு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தவர் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார், சிபி சக்கரவர்த்தி எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து கேசரி மட்டும் பேசினாங்க, அதுக்கப்புறம் இங்க ஃபேன்ஸ் அந்த ஒரு நியூஸும், அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. டைம்ல இல்ல அந்த காம்பினேஷன் திரும்ப செட் ஆகாது, இப்போ உள்ள மார்க்கெட் ஆகுயா அப்படி செட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் விட்டார் அந்த ஐடியா விட்டார், ஏன்னா உனக்கு கதையாவும் செட் ஆகல. இங்க அவர் எப்பவுமே ரஜினி வந்து ஃபேன் சர்க்கிள் கொஞ்சம் நியூஸை போட்டு பிஆர் மூலமாகவும் இல்ல அவருடைய இந்த ஆன்லைன்ல உள்ள மூலமே கேட்பாரு, அவர் ஒப்பீனியன் கேட்பாரு அவரு. அதுல அவர் அந்த நிறைய நெகட்டிவ் ஒப்பீனியன் ஸ்கிப் பண்ணிட்டார் அப்படி இருக்கலாம். ஓகே, நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னது ரவிக்குமார் கேஎஸ் ரவிக்குமார்னு சொல்றாரு, எனக்கு அதான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன ராம்குமார் தானே. அதை பத்தி பேசுவோம். சரி சுகம் சொல்லுங்க. நான் ஈவெண்ட்ல இருந்து சொல்றேன் தலைவா. எனக்கு இப்போ ஈவெண்ட்ல அவங்க 3 பேரும் பேசின அந்த ஸ்பீச் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அஸ்வத் பேசினதும், அஸ்வத் இந்த படத்தோட ஐடியா என்னன்னு சொன்னதுதான் இன்னும் ஜாஸ்தி எக்ஸைட்டா இருந்தது. மோரோவர் இது டாக்டர் ரோல் பிளே பண்றதே எனக்கு எக்ஸைட்டிங் தான். ஓகே, ரஜினி இந்த மாதிரி ரோல் பண்ணதே இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரோல் பண்றாரு. ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன். ரவுடி டாக்டர்ன்ற பேசிக்ஸ்ல தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ நான் ஒரு 2 சண்டே அன்னைக்கே நான் அந்த போஸ்டர் பார்த்துட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்துட்டேன் வித்தவுட் டைட்டில். ஸோ அப்போ எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு போஸ்டர் வரப்போ பெருசாக வந்து தெரியல. ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். தலைவர் படம் மாதிரி வரப்போ ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாசாக வந்துருந்துருக்கலாம். பட் ஓகே தான், இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்ன்ற ஆங்கிளில் பார்க்குறப்போ இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு இப்படி தான் ஐடியா இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நானுமே ஃபர்ஸ்ட் லுக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அஸ்வத் சொன்ன ஐடியா வந்து என்னன்னா இன்னும் எக்ஸைட்டாக இருந்துச்சு. லைக் படையப்பா மாதிரியும் இருக்கும், லைக் வேட்டையாடு விளையாடு மாதிரி இருக்கும், அதோட மிக்ஸ்டு அப்படின்றப்போ ஓகே சம்திங் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும் அப்படின்றது தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ டெஃபினட்டாக நல்லா வரும். மோரோவர் அஸ்வத் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் டெஃபினட்டாக கொடுப்பாருன்றதுல. தென் ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். படங்கள்ல இப்போ இந்த வாரம் நான் உள்ள வரப்போ ஸ்பேஸ்ல பரணி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வார படங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லா படமும் பார்த்தாச்சு. நான் ஒரு படம் தான் பெண்டிங் இருக்கு. நாளைக்கு பிரஜினோட படம் பார்த்துட்டு ஃப்ரைடே சூப்பர் கேர்ள் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வர எல்லா படமும் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. மேபி படத்தோட ரிவ்யூஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு கூட நான் அப்படியே டீட்டெயிலாம் சொல்றேன். இல்லை இப்போ சொல்லணும்னாலும் சொல்றேன். நாளைக்கு சொல்லுங்க சுகன், நாளைக்கு சொல்லுங்க சுகன். என்ன பண்ணி ப்ரோ? ஹார்டின் ஆமல்ல ஹார்டின் வருது இல்ல தலைவா, ஹார்டின் மட்டும் பார்க்கல. சாரி, ஹார்டின் மட்டும் பார்க்கல, மத்த எல்லாமே பார்த்தாச்சு.
நாளைக்கு இவரு உங்களோட ஃபேவரட் வரப்ப பேசிட்டு இருந்தீங்க அவரோட படம் நாளைக்கு. ப்ரோ கான்சிட்டி மட்டும் சுகன் ட்ரை ப்ரோ நாளைக்கு பண்ணலாமான்னு சொன்னீங்க, சொல்லுங்க ப்ரோ. கான்சிட்டி நாளைக்கு கண்டிப்பா சொன்னா ட்ரை எல்லாரும் பண்ணலாம் ப்ரோ. நான் அதை மட்டும் கிளியரா சரி சொல்றேன். ஓகே. கான்சிட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். தியேட்டர்லயே பார்க்கக்கூடிய படம் தான் கான்சிட்டி. டெஃபினட்டா இது கான்சிட்டி வந்து ஒரு டாக்டர் பேட்டர்ன்ல இருக்கும் உங்களுக்கு படம். சூப்பர் டாக்டர்ல சூப்பர் உங்களுக்கு ப்ரோ. ஒரு காமிக்கல் பிளஸ் எமோஷனல்ஸ் ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி தியேட்டர்ல ஒர்க் ஆகும் டெஃபினட்டா. ஊர்வசியும் யோகி பாபு வர சீன்ஸ் பிளாஸ்டா இருக்கும். அவங்களோட காமெடி தான் ட்ரஸ்ட்லயே பயங்கரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. உங்க பேர் தேங்க்யூ ப்ரோ. வடிவுக்கரசி இல்ல? சாரி, வடிவேகரசி ஊர்வசின்னு சொல்லிட்டேன். வடிவேகரசி ஐயோ, நான் டீ பேரை ஊர்வசின்னு போட்டு வச்சிருக்கேன். பரிமளா அண்ட் கோலேருந்து வெளியே வாங்க. தேங்க்யூ. ஊர்வசி டிக்கெட் புக் பண்ணிடுறேன், வடிவேகரசி தான் கவலைப்படாத. ஊர்வசின்னு போட்டு தேங்க்யூ வச்சிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் பரணி ப்ரோ, ரிமைண்ட் பண்ணது. அதான் சுகன் ப்ரோ நாளைக்கு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக எல்லாம் புக் பண்ணுவானுங்க. நாளைக்கு பேசுவோம். அது எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா டீட்டெயிலா நாளைக்கு மார்னிங் பேசுவோம். எல்லா படம், ஆர்யா படம், 9 அப்புறம் AM ஷோ கேஜிஆர் போலான்னு படம் பார்த்தேன். எல்லாத்தையுமே நாளைக்கு பேசலாம். அதனால தான் கேட்டேன் ப்ரோ. நாளைக்கு பேசலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தான். நீங்க சொல்லுங்க தலைவா. ஷார் ப்ரோ. தலைவா எனக்கு பிடிக்கல தலைவா. போஸ்டர் பிடிக்கல. பட் ஆனால் அது ஓகே. எனக்கு இது ஜஸ்ட் இனிஷியல் இதுதானே, அது ஓகே. அடுத்தடுத்து நல்லா பண்ணுவார், அவ்வளோதான். அதான் இது பேசிட்டு குவாலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அது ஹெச்டியா இருந்த மாதிரியும் தெரியல. ஜூம் பண்ணி இப்போ நிறையா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம ஜூம்லாம் பண்ணி பார்ப்போம். எனக்கு அதுலேயுமே கொஞ்சம் என்னடா கொஞ்சம் குவாலிட்டியே அடியாகிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் இது தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முன்னாடியே தெரியுன்றதுனால ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஸ்வத் அதான் பிரகாஷ் அண்ணன் சூப்பர் பாயிண்ட் சொன்னார். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் சொல்லுவோம், அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தில் தலைவன் இறங்கி பண்ணுவான், நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அந்த 3 பேர் பேசின ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. இந்த ரஜினி ஆமா, வந்துட்டு ஆடு புலி ஆட்டம் நடந்த சம்பவம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது நடந்த சம்பவம் ரஜினி எல்லாம் ஷேர் கமல் பத்தி பண்ணாரு. சொன்னதே செம்ம எமோஷனலா இருந்துச்சு. நல்லா, சூப்பரான ஒரு ரிமைண்ட் பண்ணாரு ஆக்சுவலா. ஆமா நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுவும் அந்த பாயிண்ட் நானே சொல்லான்னு இருந்தேன் பிரகாஷ் ப்ரோ. நான் என்னன்னா ஒரு 173 சிபியோட கதையை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் மறுபடியும் ப்ரோமோவை பார்த்துட்டு வந்தேன். அப்பதான் நமக்கு நிறைய விஷயம் வந்து என்னன்னா டீட்டெயிலையும் தெரிஞ்சு. அது வரைக்கும் நான் சரி இது ஒரு மாசான ப்ரோமோ, தலைவனுக்கான வந்து என்னன்னா ஒரு எலிவேஷன் ப்ரோமோ தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ டீட்டெயிலிங் உள்ள வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிபி சக்கரவர்த்தி கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை நியூக்ளியர் அது மாதிரி சுத்தமா எதிர்பார்க்கல நான் சத்தியமா. தலைவர் இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஷாக் ஆச்சு. பரவாயில்லையே, இப்படி யோசிச்சிருக்காரா, இந்த மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேர்கிட்டயுமே இருக்கிறது ப்ராமிசிங்கான ஸ்டோரி தான். அவங்க சிபிட்ட இருக்கிறதும் சரி, பார்க்கிங் டாக்டர் ராம்குமார் இருக்கிறதும் சரி, அப்புறம் அஸ்வத்துக்கு கிளிக் ஆன மாதிரி அவங்க 2 பேருக்கும் கிளிக் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க 2 பேருக்கும் நல்ல ப்ராஜெக்ட் கிளிக் ஆகணும் அதே ஸ்டோரியில. சூப்பர். எனக்கு எனக்கு போஸ்டர் கொஞ்சம் வன்மத்தை கக்கணும் மெய். ப்ரோ, நான் போஸ்டர் சொல்லுங்க. சொல்லிடுறேன். எனக்கு போஸ்டர் வந்து சுமாராக தான் இருந்தது. ஏன்னா வந்து RK5 போஸ்டர்ஸ்லாம் அவங்களோட லைனப்பு, அவங்களோட அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் ஒன்று கொடுப்பாங்க. அந்த இதில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சுமார் தான். இது ஏன் ரொம்ப சுமாராக இருந்ததுன்னா, சிபி சக்கரவர்த்தியோட ப்ரொமோஷன் மெட்டீரியல்லாம் நம்ம பார்த்ததுனால தான். அப்படி பார்க்காம இருந்தால் கூட இது கொஞ்சம் நம்ம கடந்து போயிருக்கலாம். பட் வந்து மற்றபடி சொல்லணும்னா இவரோட லுக்கா வந்து பார்க்கும்போது எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இவரோட பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு இவரோட ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜெயிலர் லுக்கில் தான் இருந்தார். பட் அது மாறும்னு நினைக்கிறேன் படம் வரும்போது, தெரில எனக்கு சரியா. பட் எனக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேபி இந்த காஸ்டியூம்னால அவருக்கும் வயசாயிடுச்சு. பட் அதனால தான் ரொம்ப ஒல்லியாக திட்டுறாரா என்னன்னு தெரில. மற்றபடி வேற வேற காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போஸ்டர் டிசைன்லாம் வந்து அந்த லைட்டு வச்சு ஸ்டார் கொண்டு வந்தது, கிரியேட்டிவிட்டிலாம் சூப்பராக இருந்தது. போஸ்டர் ஓவராலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணணும்னு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் அஸ்வத்தோட ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு போன படத்துலேருந்தே தெரியும். ப்ரொமோஷன் மெட்டீரியல்னாலே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் படத்தில் வந்து செஞ்சு விட்ருவாரு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இருக்காது என்ன ப்ரோ? கொரியன் பட போஸ்டர் மாதிரி இருந்துச்சா இருக்காது? அதான் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தது ப்ரோ. அந்த இப்போ இதுக்கு முன்னாடி டபுள் ஆக்குபன்சின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்தது. இங்க போயிட்டீங்களா? இல்ல, அதான் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா பண்ணணும்ட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது.
ஆர்கேஎஃப்ஐ போஸ்டர்ஸ்லாம் அவங்களோட படத்தோட லைனப் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 யூனிக்னஸும் ஒரு 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 மினிமலிஸ்டிக்கா ஒன்று இருக்கும். அது இதுல மிஸ் ஆயிடுச்சு. அது கிளாஸா இருக்கும். சிபி சக்கரவர்த்தியில இருந்தது. அது அது வந்து இதுல மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். இது கொஞ்சம் ரொம்ப ஜெனரிக்கா போயிடுச்சு. அவங்களோட படங்கள் பார்க்கும்போது அவங்களோட போஸ்டர்ஸ்லேயே வந்து போடுவாங்க டக் டக் டக்குன்னு அந்த இதுக்கெல்லாம் போடுவாங்க 20 இயர்ஸ் ஆஃப் ஆர்கேஎஃப்எல் அதுக்கெல்லாம் போடும் போதே பார்த்தா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அது இதுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. ஆனா மெய் பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய நான் இருக்க மெய் ஒரு நிமிஷம் இரு. எவ்வளவு பெரிய படம் பண்றீங்க, இது என்னையா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்ற அத நானே திட்டி போட்டிருப்பேன் விஷால் ப்ரோ. ஒரு ட்வீட் பாத்தீங்களா? போட்டுட்டீங்களா? பார்த்தேன். இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு மண்டாடிய பத்தி ஒரு இது சுத்திட்டு இருக்கே, எனக்கு அது ஒண்ணு புரியல. டாக்ஸிக் வந்து சண்டேவே டேட் போட்டாங்க, இன்னைக்கு வந்து டாக்ஸிக் வருது தள்ளி போறோம்னு என்ன எல்லாரும் போட்டிருக்காங்க. யார் போட்டுருக்காங்க? எல்லாருமே போறாங்க. வலைப்பேச்சை சுகுமார் ப்ரோ விட்டுருங்க. கூட போட்டிருக்காரு. சுகுமார் ப்ரோ கூட போட்டிருக்காரு. தள்ளி போதுன்னு போட்டாங்களா? அப்ப டீம்லயே சொல்லிருப்பாங்க, அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பரப்புங்க அப்படின்னு அவங்களே கூட வலைப்பேச்சியை சொல்லி இதை ஒரு காரணமா வச்சு அவங்களே கூட போஸ்ட் போனுங்கிற நியூஸா பரப்பி விட்டு இந்த காரணத்தினால அந்த அள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பழிய தூக்கி போட்டுக்கலாம். வலைப்பேச்சு வந்து ரொம்ப நாளாவே மண்டாடிக்கு ஓவரும் ஏங்க அந்த சொல்றேங்க, அந்த படத்துக்கு டோட்டல் பேக்கேஜ் எடுத்துட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தாங்க. ஓகேவா? சில படங்களுக்கு அவங்க டோட்டல் பேக்கேஜ் ஒரு ரிப்பீட்டா ஒரு எப்படின்னா 10 வீடியோ கொடுத்தா அந்த படத்தை பத்தி பேசிடுவாங்க. அது ப்ரொமோஷன். இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா செப்டம்பர் 11க்கு போகுதுங்கிறாங்களே, ஆல்ரெடி அங்க 2 பெரிய படம் வாய்ப்பே கிடையாது. டிமாண்டி காலனி 3யும் சர்தார் 2ன்னு வந்துச்சுன்னா இந்த 2க்கு தான் போட்டி. முக்கியமா டிமாண்டி காலனி 2 தான் அங்க கொஞ்சம் 3 தான் கொஞ்சம் இதா இருக்கும். எப்படின்னா பார்ட் 2 வந்து அன்எக்ஸ்பெக்டடா சம்பவம் பண்ணிச்சு. அது தங்கலான் கூட வந்துச்சு நினைக்கிறேன். ஆமா, தங்கலான் கூட தான் வந்துச்சு. ஆமா ஆமா. அப்படி ஒரு பேய் படத்துக்குன்னே வந்து ஒரு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அது இல்லாம ஒரு பதில் இல்லாத கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால இது சர்தார் 2ங்கிறது ஒரு கார்த்தி படத்துலயே ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்ல எடுக்கிற படம், பிரம்மாண்டமான விஷயம் உள்ள படம், விஜய் சூர்யா அது இதற்கு ஒரு காம்பினேஷன் உள்ள படம். அது ஒரு ஹை மூமெண்ட். இங்கிட்டு வந்து இது இருக்குன்னா நடுவில் மண்டாடி எல்லாம் விட மாட்டாங்க. 11 செப்டம்பர் 11 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது நடுவில் செப்டம்பர் 4 வந்தாலும் சாண்ட்விச் தான். அது முன்னாடி டாக்ஸிக்குனாலும் டாக்ஸி பெருசா இல்லைனாலும் பின்னாடி அடுத்த ஒரு 6 நாள்ல வந்து இன்னொரு பெரிய படம் அப்படின்னால அது சாண்ட்விச் எவ்வளவு பயங்கர சூப்பரா இருக்கணும். அதாவது சூப்பர்னா ரொம்ப சூப்பரா இருந்தா மட்டும்தான் 2வது வாரம் தாக்கு பிடிக்க முடியும். கருடன் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? கருடன் மாதிரி லெவலுக்கு திரும்ப எடுக்க முடியாது. ஏன்னா கருடன் ஒரு ரூட் இருக்கு. இது மண்டாடி வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. கடல் எனக்கு தெரிஞ்சு கடல் சார்ந்து படம் எடுத்து எந்த படமும் உருப்பது இல்லைங்க நம்ம இதுல. ரொம்ப ரேரு. அது உண்மைதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரேரு. அது ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படம் கடல்னு எடுத்த எந்த படமும் கடல் ராமேஸ்வரம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது அப்புறமேட்டு நீர்ப்பறவை சிட்டிசன் தான் எனக்கு நீர்ப்பறவை. ஏங்க பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல பயங்கரமான போலங்க அதெல்லாம். அது ஓகேவா? நிறைய படம் எனக்கு தெரிஞ்சு கடல் சார்ந்து மரியாதை தேடல் நிறைய போல. மரியாதை கடல் அது சொல்றேன். ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம், டக்குன்னு ஞாபகம் வரல. ஏகப்பட்ட படங்கள் கடல் சார்ந்து எடுத்து எதுவுமே ஒண்ணது இல்ல. இதுக்கு மேல வந்து இது மாதிரி ரிலீஸ் டேட்ல வந்து மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல வந்து படகு போட்டின்னு வேற சொல்றாங்க. அது எப்பயோ வருது. எனக்கு சூரிய படத்துலயே ஒரு நம்பிக்கை இல்லாத படம் அந்த படம் தான். ஓடும் நம்பிக்கை இல்லை எனக்கு கொஞ்சம் கூட. ஏன்னா அந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலா தான் அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் டூப் இல்லாம அடிச்சாரு, கேமரா தண்ணியில விழுந்துச்சு, பயங்கரமா எடுத்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. இப்படியே தான் ஒரு நீங்க வந்து படத்தை நல்லா வந்து டீசர் ட்ரெயிலர் காமிச்சு நீங்க ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணலாம். நாங்க இப்படி எடுத்திருக்கோம், நாங்க அப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு மற்ற பத்திரிகையாளர்கள்ட்ட கொடுத்து காசை கொடுத்து ஒரு வகைத்துல காசை கொடுத்து நியூஸா சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாங்களே அந்த படத்துக்கு எனக்கு பெருசா நம்பிக்கை வராது. அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு படம் ஒருவேளை நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுது. ஏன்னா சில படங்கள் அப்படி நம்ம என்னை வந்து நம்ம பெருசா ஹைப் வச்சு என்ன ஏமாத்தின படங்கள் இருக்கு. சுத்தமா நம்பிக்கையே இல்லாம பயங்கர ஹிட்டான படங்கள் இருக்கு. அந்த லிஸ்ட்ல சேர போதாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஓப்பனா எனக்கு தோணுன ஒண்ணு, எப்போ வந்தா அந்த படம் சொதப்பிடும் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு. உங்களுக்கு தெரியுமானே பேசிக்கா ஒன்லைன் இந்த கதை தெரியுமானே மந்தாதி பத்தி? தெரியாது, எல்லாம் இந்த போட் ரேசிங் தான் சொல்றாங்க. ஓகே 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 ஓகே. நாகநாதன் போட்டிருந்த பிரகாஷ் ப்ரோ அக்டோபர் 15 ஜெயிலர் 2 வருதுன்னு. அது வந்தா ஓம் தள்ளி போயிருமா?
இல்ல அது ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி இல்லைன்னா அக்டோபர், இந்த ஆயுத பூஜை, இந்த 2 டேட்ல தான் ஒரு டேட் பிளான் பண்றாங்க. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் அல்லது அக்டோபர்னு பிளான் பண்ணாங்க. இப்போ அக்டோபருங்கிறத உறுதியா இருக்கிறாங்க. அக்டோபர்ல எது தேதி தீபாவளி அப்படின்னா நவம்பர் 4 7 தீபாவளி. அது வேற நவம்பர் பொண்ணு 6 6 6 தானே? 6 நவம்பர் வருது, 6. சண்டே வருது 6. ஆமா 6 தான். அது அப்போ பிளான் பண்றாங்களா இல்ல ஆயுத பூஜைக்கு இறக்கி விடுறாங்கன்னு தெரியல. நான் ஒரு ரூமர் பார்த்தேனே, இந்த தீபாவளிக்கு தான் வர மாதிரி போட்டிருந்தாங்க. ரேண்டமா பார்த்தேன். ஜெயிலர் 2. அந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வேற ஒரு காரணத்துக்காக சொல்றேன். சொல்லுங்க. அந்த படம் தீபாவளிக்கு வர்றது பெட்டர். இந்த படமா ஜெயிலரானே? ஜெயிலர் 2 என்ன பொறுத்த வரைக்கும் வேற ஒரு காரணத்துக்காக சொல்றேன். அது இந்த படத்துக்காகவோ இல்ல ஓமுக்காகவோ இல்ல இதெல்லாம் இல்ல. அதாவது சில நேரம் நம்ம பேசுவோம்ல அவுட் ஆஃப் டாபிக்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேற ஒரு காரணத்துக்காக அந்த படம் சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்துக்காக அந்த படம் தீபாவளிக்கு வர்றது ரொம்ப 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 பெட்டரா எனக்கு பர்சனலா படுது. நான் என்ன ஏதாவது டீம்கிட்ட ஏதாவது சொல்லி பண்ணலாம்னா, ஏதாவது தெரிஞ்ச டீம் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம், தகவலை ஃபார்வர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இது சன் பிக்சர்ஸ், அவங்க எடுக்கிறதா முடிவு, அவங்க பண்றதா எல்லாமே. அது என்னமோ போட்டு நம்ம சின்ன டீம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு படம் ஒரு சின்ன யாரோ ஒரு பெரிய ஹீரோ இல்ல அப்கமிங் ஹீரோ வராங்க, அவங்க ஒரு ரிலீஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் அதை ப்ரொமோஷன் எடுக்கிறவங்க, ப்ரொமோஷன் பண்றவங்க, இன்ஃபுளுசர், இவங்க தான் ஒரு ஒப்பீனியன் சும்மா கேட்பாங்க, இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாமா, அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி எங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க சொல்லும்போது இந்த டேக்கு நம்ம சொல்லுவோம், இந்த டேட்ல ரிலீஸ் பண்றத விட சும்மா தான் இருக்கு, இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம், இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படி இப்படிமோ. அதெல்லாம் ஒரு 10 பேர் அவங்க கேட்பாங்க, நம்ம சொல்றதெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க. ஆனா ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. ஆனா பெரிய இதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ஒப்பீனியன் தோணும், அதை சொல்லவும் முடியாது. இதுக்கு இந்த படத்துக்கு தனியா ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கு. எப்படி விஷால் சொல்றாரு, ப்ரோட்ட சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, அவர் கன்வே பண்ணுவாரு. அவரு சன் பிக்சர்ஸ்ல ஒர்க் பண்ணல, சூரியன் எஃப்எம் ஒர்க் பண்றாரு. அவருக்கு அங்க கான்டாக்ட் எல்லாம் ஒன் வச்சிருப்பாரு ஆஃப் விஷால் ப்ரோ. தான் வச்சிருக்கீங்களா விஷால்? அண்ணா அதெல்லாம் நம்ம இதை இருந்தாலும் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணே? இல்ல கேக்குறேன், இந்த ஒரு ஒப்பீனியனா கடத்த முடியுமா சொல்லுங்க, நான் போன்ல சொல்றேன் சொல்லுங்க. நம்ம அந்த அந்த சிஇஓ இருக்காருல்ல, சன் பிக்சர்ஸ் சிஇஓ, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா மியூச்சுவல் ஃபாலோயர் தான், நாங்களும் ஃபாலோயர் தான். அதனால அவர்கிட்ட எனக்கு எதுவுமே இந்த சன் பிக்சர்ஸ் சார்பா சொல்லணும்னு தோணுனதே கிடையாது. ஏன்னா அவர் அதெல்லாம் கேட்பாரா இல்ல ஃபாலோ பண்ணுவாரா என்னங்கிறதே தெரியல. ஆனா மியூச்சுவல் ஃபாலோயர் தான், 5 வருஷமா நம்ம ஃபாலோ பண்றாரு, லைக் பண்ணுவாரு, சில விஷயங்கள்லாம் பார்ப்பாரு. என்னன்னு தெரியல, ஆனா இது சொல்லலாமா நாமான்னு தெரியல, பார்ப்போம். விஷால் போயே போயிட்டாரு, சன் பிக்சர்ஸ் சொன்னோன்னே போயிட்டாரு. போங்க, ஒரு கேட்க போயிருப்பாரோ. கேட்டு வரட்டும். சரி, மத்தவங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஆவலா ரொம்ப மாசம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இது வந்துருச்சு, அதனால இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ட்விட்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுண்ணே. அண்ணா அப்படி கான்டாக்ட்லாம் இருந்து தெரிஞ்சாலும் அதெல்லாம் சொல்ல முடியுமாண்ணா? அங்கெல்லாம் அது ஒன்றும் பேசவே முடியாதுண்ணே, அவங்க எடுக்கிறது தானே. சொல்ல முடியாது, தெரியுங்க. இந்த வருஷம் குப்பை கொட்ட நமக்கு தெரியாது, சொல்ல முடியாதுன்னு சும்மா எல்லாத்தையும் சொல்றதுதான் இதெல்லாம். ஆமா. இன்னைக்கு 64 வராதுன்னு முன்னாடியே தெரியும்ல உங்களுக்கு? நேத்து நைட்டே சொல்லிட்டாங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல ஸ்பேஸ் முடிச்சோடனே நம்ம நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஐயா நாளைக்கு எதுவும் வரலைங்கயா அப்படின்னு. எப்ப வருது பிரகாஷ் ப்ரோ? நாளைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம்? காலைல, அதனால போடல. இல்ல அவ்வளவுதான், அதெல்லாம் அதுக்கு அடுத்ததெல்லாம் தெரியல. இன்னொரு படம் பெரிய படம் வரங்கிற போய் தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி என்னன்னு ஆச்சு, அது வருமானம் இந்த வருஷம் இல்ல எப்படி? ஏகே ரேசிங் இருக்குல்ல, அது இந்த வருஷம் வந்துருங்க. அது ஆகஸ்ட் தான் பிளான் பண்ணாங்க. தெரியல, இப்ப ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் அந்த படம் வரும்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வாய்ப்பு இல்லை, ஆனா வந்துரும், இந்த வருஷம் வந்துரும். முடிஞ்சா இல்ல எப்படி? அதான் ஓவர்சீஸ்ல மட்டும் ஒரு 15 நாள் இந்த அடுத்த ரேஸ்ல ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துருவாங்க இந்த வாட்டி. இந்த வாரம் இல்ல அடுத்த இதுல போறாங்கன்னா எடுத்துருவாங்க அதை. அதோட அது ஒர்க் முடிஞ்சும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே எனக்கு புரியுது. டிசி கன்ஃபார்மா பிரகாஷ் ப்ரோ? இன்னைக்கு பரணி ப்ரோ ட்வீட் போட்டிருந்தாரு நேத்து, நீங்களும் இல்ல அது கன்ஃபார்ம் ஜூலை 31 தான் சொல்லிட்டேன் நேத்தே. அப்ப ஜூலை 31 டிசி ஸ்பைடர்மேன் 3 படம் வருதாங்க. டார்க் ஹார்ஸ் விஷால் ப்ரோ காட்டிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆமா, அப்ப இருக்குன்னு சொன்னேன் கோபால் ப்ரோ, இருக்குன்னு சொல்ல, இருக்குன்னு சொன்னேன். ஓ இருக்குன்னு சொன்னேன். ஓகே. ஒருவேளை ஜூலை 31 வந்தா மார்வெல்ஸ் டிசியா சூப்பரா இருக்கும்.
ஓஹோ டிசி வந்துட்டு டார்க் ஹார்ஸ், ட்ரஸ்ட் மீ. டார்க் ஹார்ஸா? அதாவது விஷால் ப்ரோ, அது நான் அதாவது குரூப்ல சொல்றேன். இல்ல இன்னைக்கு என்ன உலகம் எப்படி நம்புங்கன்ற, போயிட்டு இருக்குன்னா, ஒரு வாட்டி நம்புங்கன்ற. உங்களையா? உங்களை என்னைக்கு நம்புறேன்றீங்களா? நான் இல்ல உங்களை 100% நம்புறேன். இல்ல விஷால், உங்களை 100% நம்புறேன் விஷால். ஆனா அருண் மாதேஸ்வரனை 20% தான் நம்புறேன். லோகேஷ் கனாஜி ஒரு நடிகரா 10% தான் நம்புறேன். அந்த படத்தை நான் பார்க்கணும்னா 2 ரீசன் தான். அனிருத், 90% அனிருத்னு ஒரு காரணம், 10% அந்த ஹீரோயின் காரணம். ஹீரோயின் பேர் டப்புன்னு மறந்து போச்சு. வாமிகா கேபி. ஓகே, அந்த 2 காரணம் தான். ஓகேவா? அதான இந்த 2 காரணம் தவிர சரி, நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன் இருங்க. சிறப்பு. ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த தர்மல் கொஞ்சம் சொல்லிட்டேன் அந்த அன்பரியை பத்தி. எதுக்கு அன்பரியை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்துல யூஸ் பண்ணாரு. கூலி எனக்கு தெரிஞ்சு ரஜினி ஃபைட் பண்ண படத்துலயே ரொம்ப வீக்கஸ்ட் ஃபைட்னா எனக்கு தெரிஞ்சு அது கூலி தான். அவர் சும்மா அந்த ஜெயிலர்ல யாரோ பண்ணிருப்பாரு ஒருத்தர், அது யாருன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்ல சூப்பரா பண்ணிருப்பாரு, மாசா இருக்கும். ஆனா ஸ்டன்சிவாவோட பையன் நினைக்கிறேன், ஸ்டன்சிவாவான்னு தெரியல. ஸ்டன்சிவாவா பயங்கரமா இருக்கும். அதாவது ஃபைட்டே இல்லாத ஃபைட்டு. ஓகேவா? அவரோட அந்த வயசுக்கு ஆனா பயங்கரமா லுக் கொடுத்து மாசு கொடுத்துருப்பாரு. நம்ம ட்ரோல் பண்ணது கூலில தான். அவரோட ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லா கை படாம கீழே ஆள் உழுவுறது, டூப்பு தெரியுது, தலையில தலை தனியா ஆடிட்டு தெரியறதுன்னு. அவரோட பல படங்கள்ல டூப்பு தெரியுது. அன்பரியோட ஃபைட்ஸ்ல பல படங்கள்ல டூப்பு தெரியுது. அது டூப்பு தனியா நடிக்கிறாங்கன்னு தெரியும். விக்ரம்லயே பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா கமல் இல்லைங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அதாவது கமல்லாம் காமிக்க போறாங்க, ஆனா கமலோட பாடிக்கும் அந்த டூப்பா போட்டவருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்கு. அந்த மேரேஜ் ஹால்ல இருந்து அந்த நட் ரோட்ல வந்து இப்படி பைக் அந்த மூத்து கழட்ட வரைக்கும் வேற ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. நமக்கு தெளிவாவே தெரியாது. அப்படி எல்லாமே டூப்பு தனியா தெரியுற மாதிரி ஒரு ஸ்டன்மேன் இருக்கிறாரு. அவர் ரிப்பீட்டா யூஸ் பண்ண ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப ரிப்பீட்டா யூஸ் பண்றாங்க. இந்த படத்துல வேற காம்பினேஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி அனிருத் மேல எப்படி சொன்னோம் அதே மாதிரி இந்த அன்பரிவை மாத்திருக்கலாம். ஏன் அப்படி என்ன பீட்டர் கேன் வேணாங்க, பீட்டர் கேன் வேணாம், அனலர்ஸ்கிட்ட போயிருக்கலாம். பண்ணாத காமிச்சு அது பவுன்ஸ் ஆகும். ஒரு பவுன்ஸ் அந்த ட்ரேட்மார்க் பவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நல்லா பண்ணிருக்கலாம். இல்லையா பரவாயில்ல, நம்ம காம்பேக்ட் ஃபைட் இருக்கணும் அப்படின்னா இவரு ஸ்டன் சில்வா இருப்பாரு. அவர்லாம் இவர் பண்ணது இல்ல, ஸ்டன் சில்வா பண்ண விட்டுருக்கலாம். சூப்பரா இப்ப மாஸ்டர் எல்லாம் சில்வா 2.0 கிளைமாக்ஸ் பண்ணாரு. 2.0 கிளைமாக்ஸ் கொஞ்சம் சில்வா பண்ணாரு. கனல் ஏன் கனல் கனெல்லாம் விடுங்க. இன்னமும் 2026 படம் எடுத்தாலும் கயிறு தெரியுங்க அவருக்கு. கயிறு தெரிஞ்ச மாதிரி படம் எடுக்கிற ஸ்டன்மேன் இருக்கையிலே அவர் ஒருத்தர் தாங்க. படம் மாறல, ஆளு மாறல, எல்லாம் மாறல. சரி விடுங்க. நமக்கு என்ன இந்த அன்பருக்கு பதிலா அந்த ஒரு அனல் அரசோ அல்ல ஸ்டன் சில்வாவோ இல்ல ஸ்டன் சிவாவோ இப்படி யாராவது இருந்திருக்கலாம். சும்மா அன்பரி வந்துட்டு போறாங்க. எங்களுக்கே இப்ப ரீசெண்டா அன்பரி ஒரு ஆப் அடிச்சுட்டு போனாரு. ஏன் இது நல்லா தான் இருந்துச்சு கருப்பு. அது என்ன படம்? கருப்பு டூப்பு கோபால் ப்ரோ கிளைமாக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. அந்த ஆள் தான் பண்ணது. கிளைமாக்ஸ் மட்டும் அவங்க தான் பண்ணாங்க, மத்ததெல்லாம் அவர்கிட்ட மட்டும் தாங்க அந்த பிரச்சனை இருக்கு. அவர்கிட்ட மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னு தெரியல. சூப்பரா பண்ணுவாரு, அவரு நல்லா பண்ணுவாரு. இவரு ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. அவர் யாருன்னா அவரு நல்லா பண்ணுவாரு. இல்ல இன்னொருத்தர் இருந்தா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பீட்டர் ஹெயின் வேணாங்கிறீங்க, நல்லா தானே பண்ணுவாரு. பீட்டர் ஹெயின் இப்ப கரண்ட் ஃபார்ம் சரியில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. பீட்டர் ஹெயின் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அஞ்சானுக்கு ஸ்டன் சில்வா தானே பண்ணாரு. ஆமா ஆமா சில்வா. அந்த பீரியட் பூரா எல்லா படத்துக்கும் ஸ்டன் சில்வா. வீரம், ஜில்லா, அஞ்சானு, அந்த எல்லா பீரியடுமே அந்த வருஷம் ஒரு 15 பெரிய நடிகர் படம் வருது. 15 படமே ஸ்டன் சில்வா. வீரம் ஜில்லால மஜாவா இருக்கும். ஜில்லால சூப்பரா இருக்கு விஷால் ப்ரோ. ஜில்லா சம ஸ்டண்ட் ஆக்சுவலா. எல்லா ஃபைட்டுமே செமையா இருக்கு. தியேட்டரிக்கலாவே நாங்க ஒரு 10 பேர் மாதிரி போயிருந்தோம். அஞ்சான்ல அந்த ஃப்ரெண்ட் ஃபிளாஷ்பேக்ல அந்த சோஃபால ஒரு ஃபைட் வரும்ல, பயங்கரமா இருக்கு. ஜில்லாலயும் அதே மாதிரி தான் வரும் ப்ரோ. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஃபைட், அதுக்கப்புறம் அந்த என்ன கோபால் ப்ரோ அஞ்சான் ஞாபகம் வாய்க்கு 16 பேர் நினைச்சு செஞ்சாங்க. என்னன்னா அந்த யானிக் பென் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மாவீரன்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆனா யானிக் பென் எல்லாம் ஏன் போக மாட்டாங்கன்னு தெரியல. விஷால் உங்கள்கிட்ட ஒருத்தர் அப்டேட் கேட்டிருக்காரு. அதை நான் கொஞ்சம் மாத்தி கேட்கறேன். தீபாவளிக்கு அரசன் வருது ப்ரோ, ஜெயிலர் 2 தீபாவளிக்கு வந்தா ஜெயிலர் 2க்கு ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ அண்ணாத்த கூட மோதி இவங்க ஜெயிச்சுட்டாங்களா, அதனால அவங்க பயப்படுவாங்க நம்ம ரஜினி.
இல்ல நாங்கெல்லாம் வரமாட்டோம். ஜெயிலர் டு இல்ல வந்தா இல்ல தமிழ்ல இன்னைக்கு இல்ல விஷால் ப்ரோ சவுத்லயே எவனும் இன்னைக்கு என்ன வரமாட்டாங்க. காமெடி இல்ல விஷால் ப்ரோ இன்னைக்கு என்ன காமெடி தெரியுமா? நம்மளோட ஆப்போசிட் கேங் தான் ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க தலைவர் அக்டோபர் 15 நாகநாதன் டேட் போட்டது. ஆமா ஆமா, ஏன்னா டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டி. சூப்பர் ஸ்டார் வர்சஸ் லிட்டில் சூப்பர் ஸ்டார். இல்ல நாங்க வரமாட்டோம், யாரும் வரமாட்டாங்க ஜெயிலர் டு வருதுன்னா. சூப்பர் கேர்ள் படம் சுமார் தான் போல. முதல்ல இந்த தர்மன் ஒரு படம் வருது இல்ல, அந்த படம் வரப்பயாவது அரசன் வருதான்னு பரணி பாப்போம். ப்ரோ நீங்க கேர்ள்னு பேர் வச்சாலே ஃபுல் பாசிட்டிவ் தானே கொடுப்பீங்க. ப்ரோ பரணி ப்ரோ நல்லா ப்ரோ இருக்குன்னாங்க. ஐஜிஎன் நல்லா தானே போட்டிருக்கேன். ஐஜிஎன் 6 கொடுத்துருக்கான். 7 கொடுத்தாலே படம் சுமாரா தான் இருக்கும். ஏதோ ஒருதான் ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பிரகாஷ் அண்ணா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் பாத்து பாருங்க, அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஃபுல்லா பாத்துருக்கேன். அண்ணா இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் நேத்து தானே ஆரம்பிச்சேன் அண்ணா. அது எனக்கு பிடிக்காது அண்ணா நீங்க நான் ஆரம்பிச்சேன், டெரிஃபிக்கா இருக்குண்ணே. ட்ரை பண்ணுங்கண்ணா, நீங்க பாக்கலனா ரொம்ப டெரிஃபிக்கா இருக்குண்ணே. பாக்குறேன், நான் 5 நிமிஷத்துல வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஒரு பெரிய லெட்டர் ஒன்று இருக்கு, லெட்டர் படிச்சுட்டு வரேன். பாய். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கலனாலும் ஹவுஸ் ஆஃப் டிராகன் புரியும். பார்க்கலாம், ப்ரீக்வல் தான், ஆனா ரொம்ப டெரிஃபிக்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். நான் பாத்துர்க்கேன் ப்ரோ. நான் 3rd சீசன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன தலைவா ஹவுஸ் ஆஃப் டிராகன்? ஹாட்ஸ்டார்ல இருக்கு. தமிழ் டப்பிங் கேவலமா இருக்கு, இங்கிலீஷ்லயே பாருங்க. இல்ல எதுல வந்திருக்கு? ஹாட்ஸ்டார் மட்டுமா? ஆமா. ஓகே ஓகே. நான் 3rd சீசன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் வருஷம் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். இல்ல தலைவா, நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல இருந்து ஸ்கேலை விட 10 மடங்கு ஸ்கேல். என்னங்க அது? எப்பா ஆக்சுவலா இது எப்படி முடியும்னு தெரியும். அதனால வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரகுராம் ப்ரோ புக் முடிச்சாரா ப்ரோ? டான்ஸ் ஆஃப் டிராகன்ஸ், அந்த டான்ஸ் ஆஃப் டிராகன் புக். இல்ல அது அதோட ஃபுல்லா தான். இது ஃபுல்லாவே மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 5 சீசன் வரும்னு நினைக்கிறேன். சரி உங்க ஏங்க அப்படியே அது மட்டும் சொல்லுங்க, கதை எதையும் சொல்றாதீங்க ப்ளீஸ். இல்ல சொல்ல மாட்டேன் தலைவா. தெரியும் ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கே எங்க போய் முடிய போகுதுன்னு நீங்களே கெஸ் பண்றீங்க. இல்ல நான் இப்பதான் முதல் எபிசோடே முடிச்சிருக்கேன், கொஞ்சம் போட்டு அப்புறம் கெஸ் பண்ணிக்கிறேன். ஏங்க நீங்க எப்பங்க முடிக்குவீங்க இப்போ? யார்? நானாங்க? நான் எப்படியும் நான் டெய்லி ஒரு எபிசோடு தாங்க, பொறுமையா தான் பார்க்க போறேன். இதை அது வருஷக்கணக்குல போகுமே. ஆமா, காலையில 20 இருக்குன்னு நினைக்கிறேன். லோக்கி ஆரம்பிக்கிறேன். காலைல லோக்கி ஒரு எபிசோடு, நைட் சில சீன்ஸ் எல்லாம் பொறுமையா ஓட்டி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஹவுஸ் ஆஃப் டிராகன் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ப்ரோ இருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்லோவா இருக்குமா? எனக்கு நான் ஃபாஸ்டா தானே இருக்கும் ரகுராம் ப்ரோ. அத கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து டைம் ஜம்ப் சரியா இருக்கும். ஆமா இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் பாத்துட்டியா? பாத்துட்டேனா. எதுல பார்த்தோமோ? ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்தேன். ஹாட்ஸ்டார் உனக்கு பிடிக்காதுன்னு அப்புறம் ஆரம்பிப்பாரு. ஹாட்ஸ்டார்ல தான் பாத்தியா? ஐயோ ஏங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பிடிக்கலன்னு இல்ல, அத இது பண்ணிட்டு போனா அதானே சீன் சொல்றது. அண்ணா இல்லண்ணா, நான் அது மிஸ் கம்யூனிகேஷன். மத்த பாக்குறவனுக்கு எப்படி இருக்கு? இல்ல சாரி, நான் சொல்லிடுறேன். இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது மிஸ் கம்யூனிகேட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் ஓகேங்களா. எனக்கு செட் ஆகல, எனக்கு அது பிடிக்கல. நான் வந்து மத்தவங்கள பாக்குறவங்க நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. சொல்லும் போதே அப்படிதான் போயிருக்கு. இல்லங்க எனக்கு பிடிக்கல, அதனாலதான் சொன்னேன் நானு. நிஜமா ஹவுஸ் ஆஃப் டிராகன் அதுல நான் பாத்திருக்கேன். ஏங்க நான் வந்து ஹாட்ஸ்டார் ப்ராடக்ட்லாம் கிடையாது ஹவுஸ் ஆஃப் டிராகன். ஆமா, ஹவுஸ் ஆஃப் HBO ப்ராடக்ட் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஆமா ஸ்ட்ரீம் தான் பண்றேன். இல்ல ஆக்சுவலி நான் அது முட்டு கொடுத்து அந்த மாதிரி சொல்ல வரல. நான் வந்து மத்தவங்களை பாக்குறோம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் அது பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் கூடாது. நான் எனக்கு செட் ஆகல அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பாக்குறாங்க. ஆனா எனக்கு பிடிக்க இப்பயும் சொல்றேன், எனக்கு பிடிக்கல. அதையும் நான் சொல்றேன். தம்பி உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் ஓகே, செட் ஆகலன்னு சொன்னாலும் ஓகே, யாரும் கேட்க போறது இல்ல. சீன் சொல்லும் போதுதான் வந்து நம்மளுக்கு இரிட்டேட் ஆச்சாதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அது மேபி அது மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோடு பார்த்ததுக்கே ரீசெண்டா தமிழ்ல ஒரு பெரிய பீரியட் படம் வந்துச்சு. அந்த படத்தெல்லாம் நைட் உட்காந்து திட்டிட்டு இருந்தேன், என்னடா இது டேய் என்ன விஷால் ப்ரோ. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு ஸ்கேல்ல எடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே. இல்ல தலைவா, அது வந்துட்டு மணி சார்லாம் அது அப்படி பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப ஒரு மாதிரி முலாம் பூசி எடுத்துட்டாருங்க.
கிரவுண்டடா எடுத்தாரு. அவரு ஏதோ பட்ஜெட் கிடைக்குதுன்னு எடுத்தாரு. மோகன கிரவுண்டடே இல்ல மச்சான், அது எலைட்டா இருக்கு மச்சான். பொன்னியின் செல்வன் இதை பார்த்துட்டு அதை பாக்குறப்ப எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் கிரவுண்டடா எடுக்கிறதா வந்து செலவு ஜாஸ்தி. மாத்தி எடுத்திருக்காருங்க. எல்லாருமே ஒயிட்டா, வில்லனுமே ஒயிட்டா இருக்கான்டா பொன்னியின் செல்வன்ல. வில்லன் கேரக்டரும் ஒயிட்டா தான்டா இருக்கு. ஒரு டார்க் இல்ல, ஒரு கிரே இல்ல. இல்ல நான் எந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னேன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படி நான் சொன்னேன். ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து அது அவங்க அந்த அளவுக்கு பட்ஜெட் செலவு பண்றாங்கண்ணா. இங்க என்னதான் கதைகள் அது பிரச்சனை தான். இங்க இதெல்லாம் கனவு தான் இங்கெல்லாம். ஆனா அப்படி இருக்குது. விஷால் ப்ரோ, நீங்க சீசன் 1 இன்னைக்கு பாத்திருக்கீங்களா? இப்பதான் மாவோ ஸ்டார்ட்டே பண்றேன். ஆமா, அன்னைக்கு ஆகாஷ் ஃபயர் விட்டார்ல, ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் எண்டிங் எனக்குமே பயங்கரமா தான் இருந்தது. சரி, நீங்க பாசிட்டிவா போயிட்டு இருக்கீங்க போங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு மாதிரி அடிக்காரு. மாவீரன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்றீங்களா? இல்ல ஹவுஸ் ஆஃப் டிராகன். ஓகே. இருங்க, கீழே யாரோ கமெண்ட்ல கோகுல் ஒன்னு போட்டிருக்காங்க. கோகுல் இல்லைங்க, கோபால். கரெக்டா போடுறது. விஷால் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே என்ன அனௌன்ஸ்மெண்ட் இது இவ்வளவு பெரிய படத்துக்கு இப்படிதான் விடுவீங்களான்னு. ஒருத்தன் அதை கோட் பண்ணி என்ன கேட்டிருக்கான் தெரியுமா? எதுல பிளே ஸ்டேஷன்ல ரிலீஸ் ஆகுதான்னு கேட்டிருக்கான். அந்த வீடியோ கோட் பண்ணி. இல்ல என்ன இது யூ டேய், ஒரு முடிவோட தான்டா இருக்கீங்க. ஆனா டேய் விஷால் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 எபிசோடாச்சும் பாருங்கண்ணே. ஆனா நீங்க பாத்துருவீங்க சீக்கிரம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஹுக் பண்ணிரும். இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது வந்துட்டு அதை விட கிராண்டியரா இருக்கு இந்த ஸ்கேல் விஷுவல்ஸ்ல. டெய்லியே பாருங்க ப்ரோ, அப்பதான் கொஞ்சம். இல்ல அப்படிதான் பாருங்க. நான்லாம் வாரத்துக்கு ஒண்ணு பாத்துட்டு இருந்தானுங்க. அப்படிதான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஓவர் பில்டப் மாதிரி தெரியலாம். நான் ரொம்ப எல்லா ஆக்ஷன் படமும் பாக்குற ஆளு. இந்த கேர்ள் உங்களுக்கு பிடிக்கும் இல்ல, ஆனா கொஞ்சம் தனியா பாருங்க. என்ன காமெடிக்கு கேளுங்க. கேர்ள் வித் டிராகன் டாட்டுன்னு ஒரு படம் இருக்கு, பின்சர் படம். தெரியும். ஆமா, அந்த படத்துல ஒரு ரேப் சீன் வரும். அந்த சீன் பார்த்துட்டு நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வாமிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பல படம் இர்ரிவர்சிபிள்ல இருந்து எல்லா ஆக்ஷன் மார்க்கோவெல்லாம் கொண்டாடி தான் பார்த்தேன்னு வைங்க. ஆனா இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல குழந்தை பிறக்கிற சீன் ஒண்ணு இருக்கு. நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எனக்கு நான் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆனதே இல்லை. டே, நீ ரொம்ப நல்லா எல்லாத்தையுமே பார்த்து கொண்டாடுவியடா. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ இது எங்க போய் முடிய போகுது, ஆரம்பமே இப்படி இருக்கே, இது இன்னும் எங்க. ஏன்னா அப்பதான் நான் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்த ஒய்ஃபை எழுப்பி இந்த டைரக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் டைரக்டர் இவங்க எல்லாம் என்ன ராஜா சாரிண்ணே வீட்டுல அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்துட்டு, அதையும் பெருமையா ஷேர் பண்றாரு. இல்ல தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பி. இல்ல அவங்க அடிக்கலங்க. ஏன்னா காலைல 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூல் டைம் வச்சு எழுப்பினாலே ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு சொல்லி 7-7:30 எழுந்திருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். நீங்க வந்து நைட்டு தூங்கிட்டு எழுப்பி டேரக்டர் கூட சொல்றீங்க. அப்படி இல்லைண்ணா, நானும் ஒய்ஃப் சேர்ந்தானே பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க 5 நிமிஷம் பார்ப்பாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்களே. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தூங்கிடுவாங்க. என்னத்துக்கு தூங்குற, ஏந்திரி, என்னால முடியல அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன காம் டவுன் பண்ணிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து தமிழ் டைரக்டர் ஒரு தடவை திட்டிட்டு என்னடா அது அப்படின்ட்டுலாம் திட்டிட்டு அப்புறம் திருப்பி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ணா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுண்ணா அந்த ஒரு சீனே. ஐயோ, குழந்தை பிறக்கிற சீன் ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப டீப்பா. அப்பதான் யோசிச்சேன், அந்த காலத்துல அப்ப யோசிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் ஒரு எபிசோட் 2 எபிசோட் ஆரம்பிச்சு பிடிக்கல. இத பாத்தீங்களா, இந்த நைட் ஆஃப் செவன் கிங்டம் பாத்தீங்களா? நான் அது ஃபர்ஸ்ட் 2 நடுவுல வந்துச்சுல அது. ஓகே, ஏன்னா நைட் ஆஃப் செவன் கிங்டம் ரொம்ப டிராமா, ரொம்ப ஸ்லோவா. அது கொஞ்சம் சுமார் தான் ப்ரோ. அதுதான் அதை பார்த்தேன், பிடிக்கல. அதான் பார்த்தேன், நம்ம மனசுல ஒரு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டோம், அப்படியே விட்டுருவோம். அதை தேவையா பிடிக்காத பார்த்து. ஆனா ஒண்ணு தோணுச்சு பிரகாஷ், இங்க இந்த ராஜா அரசர்கள்னு ரொம்ப குளோரிஃபை பண்றோம்ல, அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒயிட்டா இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. எவ்வளவு கிரேவா இருந்திருப்பாங்க, என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு எபிசோட பார்த்து நம்ம யாருமே அப்ப எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க. இல்ல ஒன்னே சொல்றேன், இப்ப நம்ம நிகழ்காலத்துல ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரை வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசாத நபர்கள், பாராட்டாத நபர்கள், அவங்கள பத்தி புகழாத நபர்கள் பூராமே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எவ்வளவு தூரம் ஜாலரா தட்டிக்கிட்டு ஓடியாடுறாங்க பின்னாடி. அதுக்கு முன்னாடி பாத்துக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சந்திச்சு இருக்க மாட்டாங்க. ஆனா எவ்வளவு வாழ்த்து சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, கூட சுத்துவாங்க. அப்புறம் இந்த பாடல் ஆசிரியர்கள், கவிதை எழுதுறவங்க அப்படி பயங்கரமா எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. இப்படி எல்லா சூழ்நிலையும் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பீரியட்ல அரசர்களை நம்ம எல்லாத்தையும் பார்த்திருக்க மாட்டோம். அது போக என்னன்னா, இப்ப நம்ம பிடிக்காத எழுதுனா அந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்க செய்தியாளர்களாக இருக்கும், வேற ஒருத்தவங்க ஆட்சியாளர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
அப்ப இவ்வளவு தூரம் டெக்னாலஜி வந்த பீரியட்லயே ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்றாங்க, செய்தியாளர் அரெஸ்ட் பண்றாங்க, ஏதாவது செய்தி அவங்க பத்தி உண்மையை செய்தி எழுதிட்டு அரெஸ்ட் பண்றாங்க, வேலையை விட்டு தூக்குறது, வேலையில ஏதாவது பண்றதுன்னு இருக்காங்க. அப்படின்னா எதுவுமே இல்லாத பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புலாம் அரசர் தான் எல்லாமே. அப்படிங்கிறப்ப அரசரை நீங்க திட்டில எழுத முடியாது. அரசரை பாராட்டி அவர் எப்படிப்பட்டது தெரியுமா, எப்பேற்பட்ட வள்ளல் தெரியுமா, அவர் மாதிரி ஒரு கை அவர் கொடுத்து கொடுத்து கை செவந்து போச்சுன்னு சொல்லி அவங்க கவிதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடல்கள் கல்வெட்டுல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கல்வெட்டுல எழுதுறது சொல்றது யாரு? அரசர் தன்னை பத்தி. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வர போற முட்டாள்களுக்கு இதெல்லாம் தெரியவா போகிறது அப்படின்னு உட்காந்து அவரை பத்தி எழுதிட்டு அவரோட கல்வெட்டு, அவருக்கு அந்த கல்வெட்டெல்லாம் நம்ம படிச்சு பார்த்துட்டு இந்த கல்வெட்டு கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அப்ப அவர் அப்பயே அவ்வளவு பெரிய ஒரு கொடை வள்ளலா இருந்திருக்காரு, அவ்வளவு பெரிய ஒரு வீரனா இருந்திருக்காரு. ஒத்த ஆளு ஒரு மிகப்பெரிய படையை அடிச்சு துரத்தி ஒரு ஆளை பெரிய சம்பவம் பண்ணிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து எழுதியிருக்கோம் கிடையாது. அந்த பாராட்டி எழுது, பாராட்டினா காசு, தங்கள் புலமைக்கேத்த பரிசு அப்படிங்கிற மாதிரிதான். அந்த மாதிரி தான் இதெல்லாம். பிரகாஷ் இப்ப நம்ம இந்தியால எடுத்த ராஜா படத்தை யோசிச்சு பார்த்தா ராஜா புனிதத்தின் புனிதமாவே காட்டிட்டு இருந்தாங்களே. இந்த மாதிரி ஆசையா இருக்கு பார்க்கும்போது. எவ்வளவு சைக்காலஜிக்கலா அவங்க பண்ணிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸே உங்களுக்கு அப்படிதானே இருக்கும். ஒரு கேரக்டரும் நீங்க வந்து சொல்லுங்க. ரெண்டே விஷயம் சொல்றேன். இங்க பெரும்பாலான நாட்கள் நல்லவங்க கிடையாது. பெரும்பாலான நாட்கள் இப்ப கரண்ட்லயே ஒயிட் கிரே எல்லாம் போறீங்கல்ல. இங்க நான் என்ன பொறுத்த நான் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு டைலாக், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் இங்க எல்லாமே நல்லவன் தான். ஆனா தமிழ்ல யாத்திசை நல்லா இருக்கு. முடிச்சிட்டீங்க அந்த கரெக்டா. ஆமா, அதுதான் அவனுங்க மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸ் டு தி ட்ரூத்தா எடுத்த மாதிரி. என் தலைவன் ஃபுல் பீரியடா போலனாலும் ஒரு மாதிரி பயங்கர டார்க்கா தான் இருந்துச்சு. 1000ல் ஒருவன் பதிவு பண்ணிக்கிறேன். ஆமா, அது அவங்க நல்லவங்கன்னு காட்டினாலுமே அவங்க சைட்ல இருக்கிற ஒரு ராங்னஸும் காட்டுறாங்க. பிளஸ் எனக்கு ஆயிரத்தி பிடிச்ச சீனே வந்து கிளைமேக்ஸ்ல அவர் அழுதுட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னும் போது ஒரு தாத்தா வந்து ஒரு அடிப்பாரு கத்தி பிடின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா விஷால்ண்ணே, நீங்க உங்க ரிவ்யூல ஒன்று பாத்துருந்தேன், சிரிப்பா இருந்துச்சு. ஒரு இது சொல்லிருப்பீங்க. என்னன்னா வந்து நல்லா சொல்லிட்டு இருப்பீங்க, நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது இருந்துச்சு டிராகன்ஸ் எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி. டிராகன்ஸ் பறக்க தானே செய்யும். டிராகன்ஸ் பறக்க தானே செய்யும் அப்படின்றியா? கரெக்ட் தான். இல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எடுத்தவனே டிராகன்ஸை காட்டாம நமக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டே அடிப்பானுங்கல்ல. இதுல ஓப்பனிங்லயே சம்பவம். சரி, வேற டாபிக் போங்க, நான் ஸ்பாயிலர் பண்றேன். ஆமா, வேணாம் விட்டுருவோம். அதான் மத்த நீங்க என்ன நாளைக்கு என்ன வெள்ளிக்கிழமை என்ன போறீங்க சொல்லுங்கண்ணே. எல்லாமே பாப்பேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க, ஹார்ட்டினும் கான்செப்டையும். அதனால ரெண்டும் ஓகே ஓகே. சூப்பர் கேர்ள் வாய்ப்பு இருக்கா? சூப்பர் கேர்ள் என்ன லைட்டா கவுது போல இல்ல, கவுந்துருச்சு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு சாமாடி வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. ராட்டன் டொமேட்டோஸ்ல போட்டு கழுவி ஊத்திட்டாங்க. 59% தான் படம் வந்துருச்சா? அதுல கால்ல இருந்து வரல. அழுகுன தக்காளி நம்ப கூடாது ப்ரோ. நிஜமா படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ப்ரோ நம்ம. நீங்க இல்ல அதுல வந்து கிரிட்டிக் ரிவ்யூ பாக்குறத விட ஆடியன்ஸ் போடுவாங்க, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல அது கரெக்ட் தான். பட் ஆனா வந்துட்டு மார்வல் ஃபேனா கொஞ்சம் நொட்டிக்கிறேன். மார்வல் இப்ப கேவலமான இதுலதான் இருக்கு, ஆனாலும் எங்களை விட கேவலமா தான் இருக்கு எப்பவுமே டிசி. அது என்னன்னு தெரியல, அதுக்கு சாபமானு தெரியல. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது வந்து வேற கம்பெனி வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கண்டுக்காம விட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தது. சூப்பர்மேன் பார்த்துட்டு ஓகே இந்த ஜானர்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் இது ஆல்ரெடி ப்ரொமோஷன் மெட்டீரியல்ல இருந்தே ஒரு அடி வாங்க ஆரம்பிக்குது இந்த படம். ஏங்க அவங்க அந்த டிவி சீரியஸ் ஏதோ பண்ணாங்களா, அது நான் பார்க்கல. பட் அப்பல இருந்தே நிறைய அடிச்சிட்டு இருந்தாங்க. இது எனக்கு படம் வந்து சுமாரா தான் இருக்கும்னு தெரியும். பட் நான் பார்ப்பேன் கன்ஃபார்ம். உங்களுக்கு சூப்பர்மேன் ஒர்க்கா இருந்ததா ப்ரோ? சூப்பர்மேன் ஒர்க்கா இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு, நல்ல பிரைட்டா இருந்துச்சு. இல்ல அதுல இவங்களை காட்டும் போது இருந்த ஒரு சூப்பர் கேர்ள காட்டுனது ஒரு மாதிரி இருந்தது. பட் இதுல வந்து வேற டோன்ல மாத்துனாங்களா, அது செட்டே ஆகல. அதுல ரொம்ப ஒரு மாதிரி இதாதான் இருந்துச்சு, சுமாரா தான் இருந்துச்சு. இவங்க தான் இருக்காங்களா? யாரு அவுட் ஆஃப் டிராகன்ல? ஆமா இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல பாதி நேரம் வருவாங்க. இவங்களா? ஆமா, சூப்பர் கேர்ள் நடிச்சவங்க தான் ப்ரோ. ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல வந்து ஒரு 5 எபிசோடு வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டைம்ல சும்மா ஸ்டாண்ட் அலோன் சொல்றாங்களேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது டைம்லைன் ரொம்ப ஜம்ப் ஆயிட்டே இருந்துச்சா, அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப ஜம்ப் ஆகும். ஆனா செகண்ட் சீசன் அப்படி இருக்காது. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். ரொம்பலாம் போர் அடிக்காது. பரணி ப்ரோ புக் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் ப்ரோ. இப்ப சொல்றீங்க எதுக்கு? சூப்பர் கேர்ளா?
அதே கதை தான் இல்ல எனக்கு. ப்ரோ, அது சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகல ப்ரோ. கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ரிவ்யூ தாண்டி படம் பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. நான் நிறைய பேர் 3D வேணா அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. 3D ஷோ தானே குடுக்குறானுங்க 3D தான் போட்டிருக்காங்க. சென்னையில. ஐமேக்ஸ்ல மட்டும் தான் 3D இல்ல. அண்ணா சென்னையில 3D தானே குடுக்குறானுங்க மேக்ஸிமம் இதெல்லாம். எரிச்சலா அதான் ப்ரோ, ஐமேக்ஸ்ல மட்டும் தான் 3D இல்ல, மத்த எல்லாத்துலயும் 3D. அதான் அந்த 508 ரூபா கருவு ஐமேக்ஸ்ல இது பார்த்தா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா நான் தலைவன் இந்த ஜேசன் மோமோவாச்சும் நான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. அவர் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு தெரியல. நல்லா காமிச்சாங்கன்னா போதும் எனக்கு, அவர் நல்லா காமிச்சா போதும் எனக்கு. இந்த சூப்பர் கேர்ள்ல பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. யாரும் எதுவும் பேசல, கேக்கலையா? பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது. யாருமே பேசாம இருந்தாங்க. அதுதான் மாவீரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த ஏதாச்சும் படம் போறீங்களா இந்த வாரம் ஏதாச்சும்? இந்த சூப்பர் கேர்ளுக்கு போயிருப்பேன். போக வேணா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணேன் ப்ரோ. அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. இந்த வாரம் ஒரு ட்ரஸ்டபிள் ட்ராக்கர் எங்க அண்ணாச்சி சொன்னனால கான்சிட்டி போலான்ட்டு இருக்கேன். கார்த்திக் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்கு. ஏன் ப்ரோ? அதுக்கும் அவர் அப்படிதான் சொன்னாரு. இல்ல எனக்கு அது ஒர்க் ஆச்சு. எனக்கு வாவாதியார் ஒர்க் ஆச்சு. எது வாவாத்தியாரா? எனக்கு டீசெண்டா இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட. எனக்கு அடிக்கிற லெவலுக்குலாம் இல்ல, ஓரளவுக்கு ஓகே தான். நாளைக்கே ஒரு போலிங்க போடுறேன், ஜப்பானா வாவாத்தியாரா? இல்ல நான் வாவாத்தியார் தான் இது பண்ணுவேன். எப்பேற்பட்ட மொக்க படத்துலயும் நல்ல விஷயம்னு ஒண்ணு இருக்கும். கார்த்திக் படத்துல அந்த டச்சிங் பாட்டை தவிர ஜப்பான்ல ஒண்ணுமே தெரியாது. அது அப்சல்யூட் ஸ்கிராப். அந்த ஜப்பான் எது 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 அந்த டச்சிங் பாட்டு நல்லா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. அதை தவிர அது நல்லா இருக்கு. இல்ல ஆனா அதுக்காக வாவாதியார் நல்லா இருக்குங்கிறீங்களா? போல் போடுறேன்னு மாவீரன் ப்ரோ 2ல எது ரொம்ப இது அப்படின்ட்டு அதுக்கு சரி, எது கேக்குறேன், நான் எல்லாத்தையும் கேக்குறேன். வாவாதியாரா இல்ல ஜப்பானா? எது வந்து ஓரளவுக்கு நல்ல படம்? அதாவது அடுத்தது அடுத்தது வேற ஒரு 10 பேர் சொல்லுங்க கேட்போம். யார் சொல்றது? ரகுராம் ப்ரோ. ரகுராம். சரி, அடுத்தது மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. பரணி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சரி, மோகன் குமார் ஜப்பான். அடுத்தது டக்குன்னு சொல்லுங்க, முடிய போகுது. பரணி சொல்லுங்க. பரணி ஆமா, என்னாச்சு? எது கேக்குறீங்க? ஜப்பான்ல ஒரு சில கவுண்டர்ஸ் எல்லாமே பிடிச்சாலும் எனக்கு ஜப்பானை விட வாவாத்தியார் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து வேற என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பரணி. இல்ல மகேசன் அந்த கேள்வி கேட்காதீங்க பிரகாஷ் ப்ரோ. அவர்கிட்ட கேட்டா வந்து மூணாவது ஏதாவது ஒரு படம் சொல்லுவாரு. ரெண்டுமே குப்பைதான் சொல்லிட்டு. ரெண்டே ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன்ல ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லணும். ஜப்பான் நல்லா இருக்குமா படமா, இல்ல வாவாத்தியார் நல்லா இருக்குமா படமா? ரெண்டுமே பார்க்கல. ஆனா பரவாயில்லங்க, அதுல ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. தக்லைஃப் இந்தியன் டூன்னு கேட்டு நான் சொல்லுவேன் டக்குன்னு. அந்த மாதிரி சொல்லுங்க. அது கூட சொல்லிருவேன். இந்தியன் டூனா தக்லைஃப் தான். இந்தியன் டூ கூட அதுல பெட்டர். இது வந்து ரெண்டுமே பார்த்தது இல்ல. 2 படமும் வாவாத்தியார் அந்த மாதிரி பெட்டர் பிரகாஷ் ப்ரோ. கம்பேரிட்டிவ்லி ஜப்பான் நான் சொல்றேன். வாவாத்தியாரா ஜப்பான் கேட்டா சொல்லியாரு. வேற யாரும் சொல்லிட்டீங்களா இல்லையா? யாரும் சொல்றீங்களா? கமல் சொல்லுங்க. கமல் நீங்க சொல்லுங்க. கமல் தெரிஞ்சுப்போம். சரி, ரைட். இப்ப என் பாயிண்ட் சொல்றேன். வாவாத்தியாரா ஜப்பான் கேட்டா கண்டிப்பா ஜப்பான் தான். நான் ஜப்பானுக்கு வந்து ரிவ்யூ பாருங்க, ஒஸ்ட் பிலிம் ஆஃப் த இயர்னு போட்டிருப்பேன். ஜப்பானுக்கு ரொம்ப மோசமான படம் ஜப்பான். ஓகேவா? ஆனா வாவாத்தியாரா ஜப்பான் கேட்டா கண்டிப்பா ஜப்பான். ஏன்னா ஜப்பான்ல ஒரு கதை இருக்கு, ஜப்பான்ல ஒரு மெசேஜ் இருக்கு, ஜப்பான்ல ஒரு சீன் இருக்கு, ஜப்பான்ல ஒரு 4 சீன் இப்ப பார்த்தாலும் பார்க்கலாம். 4 சீனா பார்த்தா சில படம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி சீனா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஜப்பான் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் சீன் ஒண்ணு வரும். அது இல்லாம வந்து ஒரு 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 ஏரியாவுக்கு, குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு இது. அதே மாதிரி கதைக்களம் இருக்கும். ஒரு பார்க்காத ஒரு ஃபீல்டை காமிச்சிருப்பாங்க. என்ன ஃபீல்டுன்னா, தங்க வேலை செய்ய இந்த நகை கடைக்கெல்லாம் தங்கத்தை சுரண்டுவாங்க. சுரண்டி வச்சு உமி எடுப்பாங்க. உமி எடுக்கிறதும்பாங்க. அதை சாக்கடை தண்ணியில வந்து கலந்து எடுத்து அதை வைக்கிற ஒரு ஆளு, அந்த குடும்பம், அப்படி ஒரு இது. அப்புறம் வந்து டைரக்டராகவும் ஆசைப்படுற ஒரு கெட்டவன்.
ஏன்னா அவன் கெட்டவன்னா அவன் ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு திருட்டு பயலா இருந்தாலும் அவனுக்கு ஒரு டேரக்டர் ஆசை ஹீரோயின் கூட அந்த ஒரு கிளியை வந்து இது காட்டணும், கேமரா அங்க வைக்கிற இங்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சகஜ மனுஷன். ஓகேவா? அவனுக்கு ஒரு நோய், அவன் ஒரு கதை, அதோட அவனுக்குள்ள ஒரு இது, அப்புறம் வந்து ஒரு கடைசியா ஒரு அப்பாவியை காப்பாத்துறது, அவன் உயிரை கொடுக்கறது, அந்த சுனில் கேரக்டர்ல இருந்து ஒரு வித்தியாசம்னு ஒன்று மாறுபடுறது. சீனாவே ஒரு நான் ஒரு நீ சீன் பை சீன் மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜப்பான் படம் சூப்பர் படமா இருக்கேன்னு கூட சொல்றது கூட சில பேர் சொல்லுவாங்க. அது கதையா முழு படமா பார்க்காம சில படங்கள் பார்த்தா மட்டும் அப்படி தோணும். சீனா பார்த்தா படம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். எடிட் பண்ணி படத்தை ஒரு வருஷம் ஒரு அந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தை நீ ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணி பாத்தீங்கன்னாலோ இல்ல ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணாவோ இல்ல மாசப் மாதிரி ஒரு பண்ணி ஒரு 3 நிமிஷம் பார்த்தாலோ அப்புறம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அப்படி எந்த வகையிலுமே நல்லா இல்லாத படம் தான் வாவாதி. கதையாவே ஒரு வீக்கான கதை, லாஜிக் இல்லாத கதை. அடுத்ததெல்லாம் விஷயம் ஃபேண்டசி எலிமெண்ட்க்கு லாஜிக் தேவையில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பவரே இல்லாத சீனே எடுக்காம ஒண்ணுமே எடுக்காம மோசமா இவர் சொல்ற மாதிரி ஆதி பாஷை சொல்ற ஒரு பிளாஸ்டிக் தனமான ஒரு படம் தான் வாவாதியார். அதை கம்பேர் பண்ணா ஜப்பான் எவ்வளவோ ஒரு பிலிம் மேக்கிங்லயும் ஒரு படமாவும் சீன் பை சீன் பிரசன்டேஷன்லயாச்சும் உருப்படியான படம். கார்த்தியோட டப்பிங்கை தவிர்த்து. ஆனா இந்த ஜப்பான் அது கேரக்டர் பிரகாஷ் ப்ரோ என்ன பண்றது, அந்த கேரக்டர் அப்படிதான் மாடுலேஷன் சுபன் ப்ரோ இதுல மட்டும் பிரகாஷ் ப்ரோ நான் ஒத்து போறேன். அது எனக்கே ரொம்ப எரிச்சலா இருக்கும். அது எல்லாருக்குமே எரிச்சல் தான். ஆனா அது என்ன பண்றது, அவனோட கேரக்டருக்கு அது வாய்ஸே அப்படித்தானே ஆரம்பத்துல இருந்து. ஆனா நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா பிரகாஷ் ப்ரோ, அவங்க ஒண்ணு வித்தியாசமா படம் நினைச்சு பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா பிரகாஷ் ப்ரோ, இங்க நம்ம சினிமாலயே பிடிக்காத மாடுலேஷன் ரெண்டு. ஒன்னு ஜப்பான் கார்த்தி, இன்னொன்னு இந்த இது டிடி நெக்ஸ்ட் லெவல்ல சந்தானம் ஒண்ணு பேசியிருப்பார்ல, அது ரெண்டுமே ரொம்ப எரிச்சலா இருக்கும். இல்ல பிரகாஷ் ப்ரோ டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒன்னு தில்லுக்கு திட்டு 2லயும் அது சரி, தில்லுக்கு திட்டு 2லயும் ஒரு 10 நிமிஷம் தொண்டை கட்டின மாதிரி பேசுவாரு, இந்த குடிச்சிட்டு பேசிடுற மாதிரி. மொட்டை ராஜேந்திரன் அவரும் ரோட்ல ஒம்பல் இருப்பாங்க. அப்ப பேசும்போது ஒரு டைலாக் மாலை ட்ரை பண்ணிப்பாங்க. நல்ல வேலை படம் போற ட்ரை பண்ணல. நான் என்ன பாயிண்ட்ல சொன்னேன்னா பிரகாஷ் ப்ரோ, இப்ப ஜப்பானே நான் சொல்லுவேன், நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுறப்ப எனக்கு ஜப்பான் பிடிக்கும், ஒரு சில கவுண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், சீக்வன்ஸாகவும் பிடிக்கும். ஆனாலும் நான் எந்த பாயிண்ட்ல சொன்னேன்னா, இப்ப நான் தேட்டர்ல படம் பாக்குறப்போ நான் ஜப்பான் எனக்கு என்னடா ஒரு மாதிரி அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜப்பான். அதுவும் தீபாவளி அன்னைக்கு போயிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் FTFSல அந்த மாதிரி. ஆனா கம்பேரிட்டிவ்லி வாவாதியார் என்ன கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணி தான் அனுப்பிச்சுன்னு சொன்னேன். வாவாதியாரு நான் சொல்றேன்ல, வாவாதியார் எந்த வகையிலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணாது, அது வேற விஷயம். ஒரு சீன் கூட படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன் கிடையாது, ஒரு சீன் கூட கிடையாது. வாவாதியார் படத்துல எந்த ஒரு சீனுமே நம்ம ஒரு ஹை மூமெண்டா இருக்காது. ஆனா நீங்க ஜப்பான் ஒரு மோசமான படம், அதுல 2 சீன் நமக்கு ஹை மூமெண்டா இருக்கும். ஒண்ணு வந்து ஓப்பனிங்ல ஒரு ஹேஸ்ட் மாதிரி ஒரு படம் எடுக்கிற படத்துக்குள்ள படம் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு இடத்த ஒரு திருட்டு ஒரு இடம் ஒரு மாதிரி ஒரு ஏரியா குறிப்பிட்ட ஏரியா மாதிரி போய் அந்த ஏரியா லாங்ல இருந்து பாம்பு பிளாஷ் போடுறது சொல்லி ஒரு நாட்டு வெடி கொண்டு தூக்கி வீசி போடுவாங்க. அந்த போர்ஷனே நல்லா இருக்கும். யாரு விஜய் மில்டன் வந்து பண்ணிருப்பாரு. அந்த போர்ஷனே நல்லா இருக்கும், கம்ப்ளீட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சுனில் டான்ஸ் ஒரு டான்ஸ் சீன் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். அதை வச்சு ஒரு சீக்வென்ஸ் இருக்கும்ல, ஒரு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி ஜப்பான்ல நீ சீனா சொல்லணும்னா என்னால கண்டிப்பா குறைஞ்ச ஒரு 10 சீன் எடுத்துக்க சொல்ல முடியும், நல்ல சீன் சொல்ல முடியும். ஒரு மோசமான படம் அதுல ஒரு 10 சீன் நல்ல சீன் சொல்ல முடியும். ஆனா அதே மோசமான படம் வாவாதியார்ல ஒரு நல்ல சீன் கூட ரிப்பீட்ல உட்காந்து டிவில போட்டு பாருங்க, ரெண்டுலயுமே வாவாதியார் பார்க்க உங்களுக்கு எரிச்சலோட உச்சகட்ட மேக்ஸுக்கு போயிருவீங்க. ஆனா ஜப்பான்ல ஒரு 4 சீனாச்சும் உங்களுக்கு உருப்படியா எடுத்துருவீங்க. 4 சீனாச்சும் எடுக்க முடியும், ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், 10 நிமிஷம் ரிப்பீட்ல பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி வாவாதியார் எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா இருக்கையிலே ஒரு 2 ஒஸ்ட் பிலிம் தான். அதுல ரொம்ப மோசமான படம் அப்படின்னா வாவாதியார் தான். படமாவே எடுத்துக்க கூடாத படம் தான் வாவாதியார் தான். இப்ப எப்படி ஆரம்பிச்சிச்சு பிரகாஷ் ப்ரோ இந்த டாபிக்? திடீர்னு கார்த்தி வெய்யலகன்னு சொன்னாரு. இல்ல மாவீரன் ப்ரோ கேட்டாரு இந்த வருஷம் பொங்கலுக்கு கார்த்தி படம் வந்துச்சான்னு கேட்டாரு. ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க்கானாலும் எனக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் பதிவு பண்ணிடுறேன். ஆமா, எனக்கும் மாவீரனுக்கும் ஜப்பான் பிடிக்கும் பிரகாஷ் ப்ரோ. அடிக்கடி பேசுறப்ப பேசிப்போம். எங்களுக்குள்ள 2 பேருக்கு மட்டும் தான் ஜப்பான் வந்து கொஞ்சமாச்சும் சாஃப்ட் கார்னர் இருக்கும். மத்த எல்லாரும் ஜப்பானை போட்டு பொழப்பாங்க. ஜப்பானை போட்டு நானும் பொழந்திருக்கேன், ஒஸ்ட் பிலிம் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஆனா ஜப்பானா வாவாதியார்னு கேட்டா நான் ஜப்பானுக்கு போவேன். ஓகேவா? அந்த அளவுக்கு எனக்கு வாவாதியாரோட கொடூரமா தாக்கம். சரி போயிட்டு போகுது. ஓப்பனிங் டயலாகே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இது வரைக்கும் எதுக்காக உங்களை அப்ரோச் பண்ணது இல்லன்னு சாமியை போய் ஒருத்த அப்படி வேண்டானே. ஆமா, சாமிகிட்ட போய் சொல்ற சீனு செம சீனு. இது வரைக்கும் உங்களை நான் வந்து என்னன்னா இதுக்காகவும் அப்ரோச் பண்ணது இல்லை, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாப்புல, அதுவே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா விஜய் மில்டன் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவாரு, என்னப்பா RCBயும் CSK ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படிமாரு.
நான் பிரகாஷ் நான் ஒன்னே மட்டும் கேட்டுக்கிறேனே. ஆனா இது இந்த ஜப்பான் படம் இருக்குல்ல, அது சீரியஸா எடுத்து இப்ப மூவியா கன்வெர்ட் பண்ணாங்களா இல்ல மூவியா தான் எடுத்தாங்களா அந்த படம்? அது மூவி தாங்க. இல்ல ஏதோ இன்டர்வியூல இந்த மயிலாட அந்த அதெல்லாம் சும்மா அதிகம் சொல்ல வேண்டியதாங்க. இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இப்ப இன்டர்வியூல நிறைய பேர் முக்கால்வாசி இந்த கோயில் படத்துல பாட்டி சொல்லுவாங்க வடிவேலை பார்த்து, உனக்கு ஏதாவது ஒரு சீட் எடுத்து போடுங்க பொய்யா சொல்லிட்டு தெரியறான் அப்படின்னு. அந்த மாதிரி இன்டர்வியூ வந்துட்டாலே நம்ம ஆட்களுக்கு வேற பொய்யா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னு சொல்றாங்க போல இருக்கு. இல்ல அதுவும் இல்லாம ஜப்பானியா ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த குக்கு இந்த ஜோக்கர் இந்த மாதிரி நல்ல அந்த கண்டென்ட் ஓரியன்டா எடுத்துட்டு கமர்ஷியல் ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ண தெரியலையோ. ஐயா படம் நல்லா இல்ல அவ்வளவுதான், அதனாலதான் ஓடல. மற்றபடி என்னன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து அவர்கிட்ட எடுத்ததுல உருப்படியான ஒரே படம் குக்கு மட்டும்தான், ஓகேவா. ஜோக்கருமே பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டட் இந்த டார்ச்சர் பான் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து பாவர்ட்டி பான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டகரி தான் அதுவுமே. சரி அதுல ஒரு ஓவரா போய் அப்படி ஒரு இதுல போய் முடிச்சிச்சு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீ கமர்ஷியல் படம் கொடுக்கணும், அவர் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஓகேவா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா கார்த்தி 25 ஒரு ஈவெண்ட் வச்சாங்க. அந்த ஈவெண்ட்ல பேசின பேச்சுக்கள் நிறைய ஒரு சர்ச்சைக்குள் ஆச்சு. ஒரு படத்துக்கு மேலேயோ ஒரு ஹீரோ மேலேயோ ஒரு நெகட்டிவிட்டி ஓவரா வரக்கூடாது. அந்த சமயத்துல எல்லா நெகட்டிவிட்டியும் கார்த்தி மேல வந்துச்சு ஒட்டு. ஏன்னா நடிகர்கள்லயே 2 பேருக்கு மட்டும் தான் நெகட்டிவிட்டி இல்லாத ஆட்களா இருந்தாங்க. ஒன்னு யாருன்னா விக்ரம், சியான் விக்ரம். நெகட்டிவிட்டியே இல்லாம இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கெட்டப்னு காமெடிக்கு 4 பேர் ஆரம்பிச்சு வச்சு இடத்துல அவர் எல்லா கெட்டப்பும் அவரே போடுவார், எல்லா கெட்டப்பும் அவரே போடுவார், ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி எல்லாரும் அதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஹீரோவும் அவர் தான், ஹீரோயின் அவர் தான், வில்லன் அவர் தான், குணச்சித்திர கதாபாத்திரம் அவரே ரோல் போட்டு போயிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப எப்படி லோகேஷ் கனாஜி இப்ப ரீசெண்ட் ரெண்டு போறாங்க. எதனாலும் ஒன்றும் லோகேஷ் கனாஜி போட்டு அடிக்கலாம், கெட்டப்பு போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு ஈஸியா போகுதுல்ல. அது மாதிரி குறிப்பிட்ட ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தரை போட்டு அடிப்பாங்க. அப்படின்னா நம்ம பாட்டுல பஞ்சத்துக்கு கஞ்சம், அதாவது எப்படின்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம், அந்த பஞ்சத்துல கஞ்சத்தனை ஊறி போய் கிடக்குது நம்ம பாட்டுகளுக்கு. அள்ளி 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 எப்படியாவது போட்டு அடிக்கிறாங்க போட்டு மொட்டத்தனமா. அப்படி சிக்கிக்கிட்ட ஆள் தான் அந்த ட்ரோல்ல, அந்த லுக்ல ட்ரோல் ஆனது விக்ரம். அதே மாதிரி ட்ரோல் ஆனது தான் கார்த்தி. ஏன்னா சமயத்துல பருத்தி வீரன் இஷ்யூல வந்து அந்த பருத்தி வீரனுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் ஒண்ணு விட்டாங்க. படத்தோட மெயின் டேரக்டர் பேர் இல்லாம ஒரு போஸ்ட் 10 இயர்ஸா ஏதோ ஒரு சம்திங், அது எனக்கு தெரியல, 2020 வருஷமா இல்ல ஏதோ 15 வருஷம், ரைட் 15 வருஷம் போஸ்டா ஏதோ ஒரு எல்லோ போஸ்ட், ஓகேவா. அந்த போஸ்ட் வந்ததுல அமீரின் பருத்தி வீரன் படத்தோட டைட்டிலே. ஆனா அமீர் இல்லாம அந்த போஸ்ட் வெறும் பருத்தி வீரன் போட்டு கார்த்தியோட போஸ்ட் போட்டு அந்த ஞானவேல் ராஜா அவரோட பேரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராகவும் இருந்தார் அமீர், டேரக்டரும் அவரு. ஆனா ப்ரொடியூசராகவும் ஒரு பேர் போடல, டேரக்டராகவும் ஒரு பேர் போடலங்கிறப்ப பஞ்சாயத்து ஆகி பல விஷயம் போய் ஒவ்வொருத்தரும் போய் எல்லாரும் அமீருக்கு தரப்பு வாதம்னு சொல்லி ஒரு குரூப்பும், இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஞானவேல் ராஜா தரப்பு ஒரு குரூப்பும் போச்சு. நான் எப்படி ஒரு டேரக்டருக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே. அது படத்துல நீங்க 10வது படத்துல ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கல. படத்துல வாய்ப்பு கொடுத்த ஒரு ஆளுக்கு வந்து நீங்க அவர் பேரே இல்லாம ஒரு படத்தோட இது பண்றீங்க. ஒரு 25வது படத்துக்கு ஒரு ஈவெண்ட் கூப்பிடுறீங்க, எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கீங்க, உங்க அறிமுகப்படுத்துற டேரக்டரை கூப்பிடல. அதுக்கு ஒரு அங்க விளக்கம் கொடுக்குற மாதிரி சர்க்காசமா ஏதோ பேச போய் அது இன்னும் நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகி அந்த படத்து மேலேயே ஒரு பயங்கரமான நெகட்டிவிட்டி வந்து படமும் கொஞ்சம் அப்படி வீக்கா போக போகுது. மொத்தமா அடிக்கிறது, அதாவது உங்களை ஒருத்தன் அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீங்க வந்து வாங்க அடிக்கதான் உங்களுக்கு ஜூஸ் அடிக்கிறதுக்கு தெம்பா அடிக்கிறதுக்கு பிரியாணி போடுறேன், பிரியாணி முடிச்ச அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டு பீடா சாப்பிட்டு போட்டு தெம்பா அடிங்க, அதுவும் பார்த்தா ஐஸ்கிரீம் தர செரிமான ஆகட்டும், திருப்பி இன்னொரு தடவை சாப்பிட்டு அடிங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் கொடுத்தாங்க. எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருந்தாங்க, பேக் டு பேக் கண்டென்ட் கொடுத்தாங்க. அதனால எல்லாரும் மொட்டத்தனமா அடிச்சாங்க, அதனால படம் ஃபிளாப், அவ்வளவுதான். இவ்வளவு ஹிஸ்டரி இது நடந்திருக்குன்னு நீங்க சொல்லும் போது தானே தெரியுது நிஜமா. சரி முடிச்சிடலாம், போதும் 10 ஆக போகுது. பரணி ஓகே, முன்னாடியே கூப்பிட்டேன், என்ன டாபிக்னு தெரியாம போயிட்டீங்க. சரி பாய். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, சாரி. ஓகே பாய். 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 நான் பாய். பாய்.